தமிழ் சங்கத்தின் இலக்கிய வட்டத்திலிருந்து தொல் தமிழர் வரலாறு பற்றிய சிறப்புரை கொடுக்கறதுக்காக மாசோ விக்டர் ஐயா வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இவர் ஒரு ஹீஸ் பார்ட் ஆஃப் த கான்சோர்டியம், ஒரு தமிழ் ஸ்காலர்ஸ் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் ஃப்ரம் இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா எல்லாத்துல இருந்தும் சேர்ந்து இருக்க அந்த குழுமத்தில் இவரும் பாட்டாக இருக்காங்க. அந்த குழுமத்தில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தி தமிழ் சொசைட்டி ஓவர் த பாஸ்ட் 20,000 இயர்ஸ், அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஹிஸ்ட்ரியே 100 வருடம் தான் இருக்குது. 20,000 வருடங்களுக்கு உள்ள அத்தனை ஹிஸ்ட்ரி எடுத்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 100 புத்தகத்தை எழுதியிருக்காங்க, வெளியிட்டிருக்கீங்க இல்லைங்க? 100 புத்தகம் எழுதியிருக்கிறேன். 60 புத்தகம் தான் வெளியிட முடிஞ்சது. ஸோ 100 புத்தகத்தோட தலைப்புகள் எங்ககிட்ட இருக்குது. 100வது புத்தகத்தை சீஃப் மினிஸ்டர் போன வருடம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆர்வம் மிக்கவங்க நம்மளோட வந்திருக்குது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். இன்னைக்கு அவங்களும் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. அதோட டிகேவி ராஜன் ஐயாவும் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு தொல்லியல் ஆய்வாளர், இந்தியன் சயின்ஸ் மானிட்டருடைய டைரக்டர். இவங்களை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேடியோவில் ஒரு 10 வாரங்களாவது இன்டர்வியூ பண்ணியிருப்பேன் இல்லையா? ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஆதிச்சநல்லூர் தெற்காசிய நாடுகளின் நாகரிகத்தின் ஒரு தொட்டில் அப்படிங்கிறதுல நிறைய ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸை நம்ம மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ் சங்கத்துக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க இன்னைக்கு. அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லாருமே போய் இன்னும் ஃபியூ டேஸில் பார்க்கலாம். லிங்க்ஸை நம்மளுடைய நியூஸ் லெட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் போட போகிறோம். ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். 2 பெரிய மனிதர்கள் நமக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச்சஸ் முதல்ல டிகேவி ராஜன் ஐயா பேச போகிறாங்க. அடுத்ததாக நம்ம டாக்டர் பேசுவாங்க. நன்றி ஐயா. பெருமதிக்குரிய முனைவர் அவர்களே, நியூட்டன் சொல்வார், சயின்டிஸ்ட் we are sitting on the shoulders of the scientist. நாங்கள் எல்லாருமே இவருடைய ஷோல்டர்ஸ் நின்றுட்டு தான் நாங்கள் அடுத்த ரிசர்ச்சுக்கு போகிறோம். அந்த அளவு இஸ் டன் ஃபேபுலஸ் ரிசர்ச் ஆன் லிங்குவிஸ்டிக்ஸ். அந்த தொடர்புக்கான அடிப்படையான உண்மைகள் இப்போ நமக்கு தேவையெல்லாம் ஃபீல்டு ஒர்க்காக. ஸோ அவருக்கு முதல்க்கு நன்றி. 2வது மேடம் கோமதி மேடம், நாங்கள் அவங்களும் பல தடவை அந்த ஆதிச்சநல்லூரை பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக அந்த திருநெல்வேலி மூக்கை பற்றி அடிக்கடி பேசுவோம். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரிசர்ச் டன் இன் 1930 it was done very nicely. So thank for that. நான் ஒரு லிவிங் ப்ரூஃப்னு சொல்லிருங்க. நான் ஒரு லிவிங் ப்ரூஃப்ங்க. ஏன்னா எல்லாரும் ஆதிச்சநல்லூர் மூக்கு பார்க்கணுன்னா என் மூக்கு பார்த்துக்கலாம். அந்த ஆதிச்சநல்லூரில் உள்ள அந்த எடுத்து பார்த்தாங்க இல்லையா, ஸ்கல்லெல்லாம் பார்க்கும்போது அந்த மூக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தான். சொன்னால அவர் சொல்லிட்டாரு, நிச்சயமாக நீ திருநெல்வேலி ஆரிஜின் தாமா, ஏன்னா உன் மூக்கு நீளமாக இருக்குன்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அவங்க. ஆக்சுவலாக எலும்புக்கூர்லேருந்து இல்லை, 1930 ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பிரிட்டிஷ்மேன் அங்கே திருநெல்வேலி மூக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி அந்த மூக்கு மெடிட்டரேனியன் ப்ளஸ் டிராவிடியன் அண்ட் ஆல் காக்கசாய்ட் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவு ஷார்ப் நோசஸ் இந்தியாவில் பல இடங்களில் இல்லை என்று அவர் சொன்னது ஆராய்ச்சி. நேசல் இண்டெக் ரிசர்ச்னே அதுக்கு பேருக்குங்க. இப்போ அதை யாரும் எடுக்கிறதில்ல, அதுக்கு அது உண்மை இருக்குது. நான் டெல்லியில் ஒரு கேசட் கொடுத்த போது அங்கே 40-30 பேர் இவங்க திருநெல்வேலிக்காரங்க, அவங்க எல்லாருமே கண்ணாடி மூக்கை பார்த்துட்டாங்க. நம்ம மூக்கு அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அதனால எல்லாரும் நம்பிடுங்க, நான் திருநெல்வேலி தான். இல்லை இதில் ஒரு மோர் தென் த ஃபன் ஆஃப் இட், திருநெல்வேலி பிரிட்டிஷ்காரர்களால் அதிகமாக பிரியப்பட்ட ஒரு பூமி அது. அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் ஹிஸ்ட்ரி. ஆதிச்சநல்லூர் எடுத்தீங்கன்னாவே 1901 அலெக்சாண்டர் ரீ அதை எஸ்கவேட் பண்ணும்போது 4000 ஆன்டிகுட்டிஸ் கிடச்சிருங்க. 4000 பார்த்தீங்கன்னா அதில் 2000 வெங்கலம். அந்த வெங்கலத்தோட ஷைனிங் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு பெர்லின் மியூசிக்கில் இருந்தவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு ஷைனிங் ஒரு மெட்டல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு இருந்தது. அதோடைய எச்சங்கள் இன்னும் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் யாரும் பார்த்ததாகவும் தெரியல. அதனால தான் நான் ஐயாட்ட சொன்னேன், வாட் வி நீட் இஸ் ஃபீல்டு ஒர்க். நிறைய ஃபீல்டு ஒர்க் தேவை. இளைஞர்கள்லாம் பல ஊர்களுக்கு சென்று இந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் தேட வேண்டும் என்பதற்காக. இந்த ஆதிச்சநல்லூரில் முக்கியமான விஷயம்,
1901 அலெக்சாண்டர் கண்டுபிடித்த பிறகு அவர் ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. 40 இடங்கள் அகழாராய்ச்சி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் நம்ம 2 தான் செஞ்சுருக்கோம். 32 அப்படியே தான் இருக்குது. அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கணும். அந்த இடத்துல இன்றைக்கும் உங்களுக்கு முதுமக்கள் தாழி கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அளவு பொட்டன்ஷியல் ஏரியா வேர்ல்டு முழுக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் 1901 ரிசர்ச் பண்ண பிறகு அடுத்த ரிசர்ச் வந்து 2004 தான் நடந்தது. 100 ஆண்டுகள் அந்த பக்கம் யாரும் நம்ம போகவே இல்லை. அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ அது வந்து வேற டாபிக் ஆகிடும். அது வேணாம். 2004 நடைபெற்ற அகழாராய்ச்சி வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி செஞ்சாருங்க. அவரே கடிதம் எழுதி ஆர்கிலா சர்வேக்கு இந்த இடத்துல செய்ய வேண்டும் என்று சொன்னதுனால அவருக்கு ஆராய் கிடச்சிருங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் வெளிவரவில்லை. இப்போ 2004 அப்புறம் 14 இயர்ஸ் ஆல்ரெடி கான். இன்றைக்கி ரிசர்ச் இல்லை. ஐரோப்பிய நாடுகளில் அகழாராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு ரிப்போர்ட் வந்து 1 ஆண்டுகளுக்கு பப்ளிஷ் செய்ய வேண்டும். நாங்கள்லாம் காஞ்சிபுரம் எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது தினமும் நாங்கள் ரெக்கார்டு எழுதுவோம். ஏன்னா எந்த இடத்துல என்ன பொருள் கிடச்சிது, அதோடைய அசோசியேட் ஃபைன்ஸ் என்னங்கிறது அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இப்போ எல்லாமே சயின்டிஃபிக் ரெக்கார்டிங் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அந்த உணர்வு இருக்கு இல்லையா, இந்த லிங்க் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்பதற்கு தினசரி எங்கள் பேராசிரியரோடு நாங்கள் பேசுவோம். இந்த மாதிரி கிடச்சிது. இப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் இல்லை. எஸ்கேவேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த எஸ்கேவேட் பண்ணவர் ரிட்டையர் ஆகியும் போயிடுறாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 2000 3000 1 லட்சம் ரூபாயை கொடுத்து எழுதுனா அவரால் எல்லாம் எழுத முடியும். ரிப்போர்ட்டு லிங்க் இல்லாமல் போயிடுது. இது இந்தியாவில் நடக்கிற பெரும்பான்மையான அகழாராய்ச்சியுடைய அவலமான நிலை. இதுக்கு என்ன காரணங்கிறத யோசித்து பார்த்தபோது தனியார் அகழாராய்ச்சி செய்வதற்கான பெர்மிஷன் கிடச்சிதுன்னா இந்த நிகழ்ச்சி குறைந்துவிடும் என்று தான் நினைக்கிறோம். அது ஏஎஸ்ஏல இப்போ ப்ரொபோசல் போட்டுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பண்ண முடியும். அதுக்கு வேண்டிய ஃபினான்ஸ் இப்போ நிறைய பேர் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆர்கிலா சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து 2 பேர் வந்து எங்களோட உட்காந்து செய்வாங்க. ஆன்டிகுட்டிஸ்லாம் வி ஷுட் ஹேண்ட் ஓவர் டு த கவர்மெண்ட். தட் இஸ் டசன்ட் மேட்டர். ஸோ ப்ரைவேட் பார்ட்டி ஷுட் பி என்கரேஜ் டு எஸ்கவேஷன். அகழாராய்ச்சி செய்வதற்கு ப்ரைவேட் செஞ்சோம்னா அப்படி பார்க்கும்போது ஆதிச்சநல்லூரில் கிட்டத்தட்ட 100 எலும்புக்குள் கிடச்சிருக்கையா அகழாராய்ச்சியில். 145 100ன்னு வச்சுக்கோங்க. 100ல் டிஎன்ஏ எதுவுமே செய்யலை. ஸோ நாங்கள் we have written letter to the ASI request them to do a DNA test on ஆதிச்சநல்லூர். ஏன் கேட்டீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தான் முதலாக ஆசிய நாட்டிலேயே முதலாக ஆர்சனிக் என்ற முறையில் இரும்பை வார்ப்பதற்கான டெக்னிக் கண்டுபிடிச்ச இடம் ஆதிச்சநல்லூர். 2வது இந்த சிந்து சமவெளி மகேஞ்சதாரோ பற்றி அதிக செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆதிச்சநல்லூரில் தமிழன் அந்த இரும்பை வந்து அதாவது இந்த ஆர்சனிக் முறையில் அதை வந்து அந்த சோடு வந்து இஸ் வெரி பவர்ஃபுல். அது அலெக்சாண்டருக்கு வந்து புருஷோத்தமனால் கொடுக்கப்பட்ட கத்தி இங்கேருந்து தான் போனதுன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அதுக்கு ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியும். ட்ரெடிஷன் உண்டு. ஸ்ட்ராங் ட்ரெடிஷன் இஸ் தட். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் மெட்டலர்ஜி வாஸ் ஃப்ளரிஷிங் இன் ஆதிச்சநல்லூர் 4000 years ago. the earliest civilization. அதுக்கு நமக்கு வந்து டிஎல் டேட்டிங் எல்லாமே நமக்கு இருக்குது. ஆனாலும் இப்போ அங்கே வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஃபிசியலாஜிக்கலாக டாக்டர் ராகவன் என்ன பண்ணாங்கன்னா 3 விதமான people must have been living. The one Caucasoid, Mediterranean and also part of Dravidian. ஸோ 3 மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னால் இன்னும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். ஆரிஜின் ஆஃப் ஆதிச்சநல்லூரில் யார் வாழ்ந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியும். ஆதிச்சநல்லூரில் முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா 10 லட்சம் பேர் வாழ்ந்திருப்பாங்க. 10 லட்சம் பேரில் வந்து 9 லட்சம் பேர் பிஸ்னஸ் பீப்புள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுற தமிழர்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க தான். இன்றைக்கும் தினத்தந்தி எடுத்துக்கலாம், ஆரம்பி எவ்வளோ எடுத்துக்கலாம். அது அவங்க ரத்தத்தில் ஊறின விஷயம். அது இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணியிருக்காங்களா, ஆதிச்சநல்லூர் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கலாமா, அவங்க உலகம் முழுக்க போயிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்டிப்பாக போனதுக்கான ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதிச்சநல்லூர் எலும்பு கூட்டை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதற்கு நம்ம முயற்சி எடுத்துக்கொள்ளும். ஒருவேளை ஏஎஸ்ஐ ஒப்புக்கொள்ளாவிட்டால் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் செய்யணும். இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முறை. இந்த வீடியோவில் வந்து ஆதிச்சநல்லூர் அகழாராய்ச்சி சேர்ந்த சத்தியமூர்த்தியோட பேட்டி, அப்புறம் எபிகிராஃபியோட பேட்டி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 40 நிமிஷம் ஓடும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம யூடியூப்பில் போட்டுட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆதிச்சநல்லூர் மட்டுமில்லாமல் ஏன் தெற்காசிய நாகத்தின் தொட்டில்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அங்கே கிடைச்ச அந்த நாகரிகம் மிக மிக பழமையானது மட்டுமில்லை, மிக ஹை லெவல் ஹை ஸ்டாண்டர்ட் ரிசர்ச். ஸோ அதற்கான ஆராய்ச்சிகள் தாமிரபரணி ரிவரையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வி பிளான் டு கோ தேர் வித் அவர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ். இது முழுக்க ஃப்ரம் டவுன் டு அப் முழுக்க போகலாம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். இந்த ஷார்ட் இன்ட்ரடக்ஷனோட நான் முடித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் மகிழ்ச்சி. ஒரு விஷயம் அது வெற்றி தான். இப்போது அந்த ஆதிச்சநல்லூரில் வந்து ஒரு பாண்டியராஜா கோவில்னு ஒன்று இருக்குங்க. அந்த பாண்டியராஜா கோயில் வந்து
புளியங்குளம். அந்த புளியங்குளத்தை அடிப்படையாக கொண்டு தான் இப்போ பரிவேறு பெருமாளே எடுத்திருக்காங்க அந்த ஏரியாவில். அந்த கோவிலில் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனபோது அங்கே மட்டும்தான் வந்து மகாபாரத போர் வந்து நடத்தியே காமிக்கிறாங்க. அதாவது முதல் நாள் என்ன போர், 2வது நாள் என்ன போர், 3வது நாள் என்ன போர், மகாபாரதம் உண்மையாக நடந்ததா இல்லையாங்கிறது வேறுங்க. அந்த ட்ரெடிஷன் ஸ்டில் பீங் ஃபாலோட், நம்பர் 1. நம்பர் 2 இஸ் அங்கு நடைபெற்ற ஒரு அகராராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. அந்த கல்வெட்டு இல்லை இப்போது, அது நாங்கள் தேடி பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அந்த பாண்டியராஜா கோவிலில் மீண்டும் போயிட்டு அங்கே அகராராய்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னார் வெற்றி. அதுவும் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. இது இட் இஸ் குட் ஐடியா. இப்போ அந்த கேசட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லையா? வந்து ராஜன் செய்யாத உழைப்பு இது வெளியிடுறது ரொம்ப சிறப்பு. ஸோ போட்டுக்க ஒரு தடவை காமிச்சார். அதில் ஃபுல்லாக போய் அங்கே போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற தொன்மையை ஃபுல்லாக பதிவு பண்ணிட்டு வந்திருக்கார். ஏன்னா நம்ம அப்புறமா போய் பார்த்தா அதெல்லாம் அழிஞ்சிருது. ஸோ அவர் பண்ணியிருக்கிற விஷயம் பெரிய விஷயம். அதுவும் இப்போ தேவை வந்து ஃபீல்டு ஒர்க்குங்கிறத அவர் ஆரம்பித்து வச்சுருக்காரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஸ்பெசிஃபிக்காக ஆதிச்சநல்லூர் மட்டும் பற்றின. ஆமாம், ஆதிச்சநல்லூர் மட்டும் இது இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து சங்ககால நாணயங்களுக்கும் அடுத்த கொண்டு வரலாங்க. சங்ககால நாணயங்கள் அடுத்த இஷ்யூவை கொண்டு வரப்போம். இதில் வந்து நீங்கள் அது அகடாராய்ச்சி சத்தியமூர்த்தியோட பேட்டி, ஏன்னா அவர் தான் அகடாராய்ச்சி செஞ்சது. கல்வெட்டு ஆய்வாளர் 2 பேரோட பேட்டி அதையும் சேர்த்துருக்குங்க. இதுதான் 14 years பேக் பண்ணதுன்னு சொல்கிறீங்க. 14 வருடம் முன்னாடி செஞ்சது இல்லை இல்லை, எஸ்கவேஷன் செஞ்சது 1903 அலெக்சாண்டர் ரீ என்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் செஞ்சாங்க. 2004 அகழாராய்ச்சி செஞ்சாங்க, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. இது வெளியிட்டது இப்போ 2004, 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கே அகழாராய்ச்சி செஞ்சோங்கிறத நான் மட்டும் சொன்னேன். கீழடிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இல்லை, கீழடி சம்மந்தம் இல்லை. வந்தது கீழடிக்கு முன்பு தான் அது. இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே. இல்லை, டேட் சொல்கிறீங்க, டேட் படி சொல்கிறீங்க இல்லைங்களா? இல்லை, அகழாராய்ச்சி பண்ணாத விஷயத்த சொல்கிறேன். அதுக்கு வந்து எதுவும் சம்மந்தம் இல்லை. டேட் வந்து 1903, அப்புறம் 2004 கீழடி இப்போ பண்ணியிருக்காங்க. நீங்கள் நாகரிகத்தை பற்றி சொன்னீங்கன்னா கீழடி நாகரிகத்தை விட பழமையானது ஆதிச்சநல்லூர்ன்றது இப்போ நினச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை நாளைக்கு அது மாறலாம். கீழடியும் முன்னாடியும் வர நியாயம் இருக்குது. ஐயா, இப்போ மாஸ்டர் விக்டோ ஐயா, நீங்கள் கொஞ்சம் இப்போ உங்கள் ஸ்பீச் திறந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஐயா வந்து இன்றைக்கி பண்டைய தமிழ் இது வர மாட்டேங்குது. அங்கே உட்காந்து ஐயா நீங்கள் எப்படி விட்டுருங்க. ஐயா வந்து இன்னைக்கு பண்டை தமிழர்களின் நாகரிகளை பற்றி ஃபுல்லாக பேச போகிறாரு. ஸோ குமரி கண்டத்திலிருந்து சங்க காலத்தில் எப்படி தமிழர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி மூவேந்தர் ஆட்சி இருந்துச்சு, அந்த காலகட்டம் என்ன, அதுக்கப்புறம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ நில உடைமைகள் எப்படி மாறுச்சு, நில உடைமைகள் மாறினால பவர் எப்படி மாறுச்சு, அதனால் வந்த சமூக மாற்றங்கள் என்ன, சமூகங்கள் எப்படி திரிவுபட்டுச்சு, இன்னும் அது போக இப்போ அவங்களோட நிகழ்கால வாழ்வு நிலை என்ன, இது எப்படி வந்து இது எல்லாத்தையும் இணைச்சு திருப்பி சங்க காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ஒன்றுபட்ட சமூகம் ஆக முடியும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் கொண்டு வர்றதுக்காக இந்த நிகழ்வு. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், சமூகங்களை பற்றிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் வேணும். நமக்கு இதெல்லாம் வந்து சோஷியல் ஸ்டடீஸ்லேயே ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம வந்து ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஏன்னா தமிழர்களில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சுருக்கமாக சொல்லணுன்னா, இப்போ இந்தியாங்கிற ஒரு விஷயமே அதோட தொன்மை வெளியே வராத காரணம் வந்து தமிழில் இருக்கிற தொன்மையை வந்து வெளியே பேச முடியாதனால தான். ஏன்னா இந்தியாவோட தொன்மை க்ளோஸ்லி லிங்க் டு தமிழர்கள் தான் எல்லா கடல் சார்ந்த எல்லாம் போயிருந்தாங்க. அதே மாதிரி தமிழர்களோட தொன்மை வராத காரணம் தமிழ் சமுதாயங்களோட தொன்மையை வந்து நம்ம வெளியே கொண்டு வராதனால தான். ஸோ அதனால் வந்து நம்ம கீழேருந்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சமுதாயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட வேறு வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த புரிதல் வந்து மேலும் மேலும் தொடர்ந்து
இந்தியாங்கிற ஒரு வரலாற்றுக்கு வழிவகுக்குங்கிறதா இந்த நிகழ்வு. இந்த அவர் உரையை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அதை அறிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஐயா, உங்களோட 75வது புக்கு, இதை வச்சு நீங்கள் வந்து பல மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஒரு அமைதியான இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த வெற்றி செல்வன் அவர்களுக்கும், இங்கே ஆதிச்சநல்லூரை பற்றிய ஒரு படைச்சுருளை அறிமுகம் செய்து இதை ஆக்கி கொடுத்த மரியாதைக்குரிய திரு ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தமிழருடைய வரலாற்றை பற்றி கூறுவதற்கு முன்பு ஒரு சிறிய ஒரு முன்னுரையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சரியா கேட்குதா? கேட்குது. என்னுடைய நூல்கள் இதுவரையில் நான் எழுதியிருக்கிற நூல்கள் அனைத்துமே மண், மொழி, இனம், இந்த மூன்றை அடிப்படையாக வைத்து தான் என்னுடைய நூல்கள் அவ்வளவு நான் எழுதியிருக்கேன். தமிழ் மண், தமிழ் மொழி, தமிழ் இனம். இது தொடர்பாக நான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பணியில் நான் ஈடுபட்டு வந்த போதிலும் கூட ஒரு 5 ஆண்டுகளாகத்தான் என்னுடைய நூல்கள் பரவலாக அறியப்பட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்கள்ட்ட என்னுடைய நூல் இப்போ இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. இப்போ கலிஃபோர்னியாவில் நான் பல கூட்டங்கள் பேசும்போது கூட பலர் நினைவு சொன்னார்கள், ஐயா உங்களுடைய நூல் என்னிடம் இருக்குது என்று சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அடிப்படையில் தான் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் 9-10 தேதிகளில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் 2 நாள் அந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு உறுப்பு துறையாக ஏஷியன் ஸ்டடீஸ் என்ற ஒரு துறை இருக்குது. அந்த துறையைச் சேர்ந்த பேராசிரியர்கள் என்னை அவங்க துறைக்கு அழைத்து தமிழருடைய வரலாற்றை தொகுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்தது. அதை யாரிடம் கொடுத்து எப்படி செய்வது என்று எங்களுக்கு புரியல. அந்த பணியை நீங்கள் செய்வதாக இருந்தால் எங்கள் பல்கலைக்கழகமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற அளவில் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் மதுரையில் ஒரு 23 தமிழ் அறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்களெல்லாம் இணைத்து ஒரு கூட்டம் நடத்தணும் மதுரையில். அந்த கூட்டத்திற்கு மலாய் பல்கலைக்கழகத்திலிருந்து 2 பேராசிரியர்கள் வந்திருந்தாங்க. அதில் இந்த தமிழருடைய வரலாற்றை தொகுப்பது என்று ஒரு முடிவு செய்தோம். அதன்படி தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் ஒரு 7 பேர் அந்த அறிஞர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க. அவர்களெல்லாம் முடிவாக என்ன சொன்னார்கள், எங்களிடம் கிமு 500 ஆண்டுகளுக்கு பின்பு உள்ள தகவல்கள் தான் எங்களிடம் உள்ளன. எங்களுடைய கல்வெட்டுகள் மற்ற சான்றுகள்லாம் 500 ஆண்டுகள், கிமு 500 ஆண்டு, இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தரவுகள் தான் எங்களிடம் இருக்கின்றன. ஆகவே அதற்கு முந்தைய தரவுகளை எங்களால் எழுத இயலாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு உள்ள வரலாற்றை எழுதும்படி என்னை அந்த குழு கேட்டுக்கொண்டார். கிமு 20,000 ஆண்டு முதல் கிமு 2000 ஆண்டு வரை, அதாவது தொல்தமிழர் காலம், தமிழரின் தொன்மை காலம் முதல் தொல்காப்பியர் காலம் வரை என்ற தலைப்பில் எழுதச் சொன்னார்கள். அது தொடர்பான முன்னேற்றமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அநேகமாக வருகிற ஜனவரி மாதம் இது ஒரு முடிவு செய்யலாம் என்று இருக்கின்றோம். இதற்கிடையில் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் தமிழர் வரலாற்று துறை ஒன்றை இருக்கை ஆர்வர்டு தமிழ்துறை மாதிரி தொடங்கலாம் என்ற அளவில் அங்கே உள்ள துறை பேராசிரியர்களிடம் சென்று பேசினோம். அவர்கள் ஒரு கொள்கை அளவிலே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தொடர்ந்து நம்முடைய நண்பர்கள் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிலே இந்த தமிழருடைய தொன்மையான வரலாற்றை ஏறக்குறைய எனக்கு தெரிந்த அளவிலே நான் தொகுத்திருக்கிறேன். இனிமேலும் தொகுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன்.
இந்த சூழலில் தமிழர்களுக்கு கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஏது வரலாறு? தமிழருடைய வரலாறு 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்டது தான் என்ற ஒரு கருத்து இந்தியாவிலே தமிழ் பகைவர்களாலே எழுப்பப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் முறியடித்து அவருடைய கூற்றுகளை எல்லாம் பொய்யாக்கி இந்த தமிழருடைய தொன்மையான வரலாற்றை தொகுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வில் தான் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய முயற்சியாகத்தான் இங்கே நான் சந்தித்த நண்பர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் ஆதரவையும் அவர்கள் அளித்து வருகிறார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அது செய்தியாக எனக்கு நான் உணர்கிறேன். இந்த நிலையில் தமிழருடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குகிறது என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு தமிழர்களே பலரிடம் இருக்கிறது. நம்முடைய வரலாறு தான் என்ன, இதை எப்படி நாம் வடிவமைத்து ஒரு கட்டமைத்து இந்த தமிழ் மக்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும், அறிவிக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி எல்லோரும் இப்பொழுது ஒரு கருத்தோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு இனங்களை பற்றியெல்லாம் நீங்கள் வரலாற்று நூலில் படித்திருப்பீர்கள். சுமேரியர்கள், பாபிலோனியர்கள், எபிரேயர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள், அராபியர்கள், இப்படி பல்வேறு இனங்களை பற்றியெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த இனங்களை பற்றிய வரலாறுகள், இவர்கள் யார், இவர்களுடைய முன்னோர்கள் யார், இவர்கள் வாழ்ந்த இடம் எது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் எவருமே சரியான விடையை இதுவரையில் சொல்லவில்லை. ஆனால் நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு மிக தொன்மையானது. இந்த தொன்மையான வரலாற்றை இதுவரையிலே நாம் தமிழ் மக்களுக்கு அறிவிக்க தவறிவிட்டோம் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய தாய் மண், நம்முடைய தாய் நிலம் எதுவென்று கேட்டால் அதுதான் குமரிக்கண்டம். இந்த குமரிக்கண்டம் ஏறக்குறைய கிமு 20,000 ஆண்டுகளிலேயே ஒரு நாகரிகத்தினுடைய தொட்டிலாக அங்கே விளங்கியது என்பதற்கான சான்றுகள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கிடைத்து வருகின்றன. ஐயா அவர்கள் ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளை பற்றியெல்லாம் இங்கே பேசினார்கள். 2015ஆம் ஆண்டு நான் ஆதிச்சநல்லூர் சென்றிருந்தேன். அங்கே அந்த 7th சேனல் என்ற தொலைக்காட்சி ஊடகமும் வந்திருந்தார்கள். தினகரன் நாளிதழ் நிருபர்லாம் வந்திருந்தார். அந்த இடத்தை சுற்றி பார்க்கும்போது ஐயா இங்கே குறிப்பிட்ட பாண்டவர் கோயிலை பற்றி இங்கே ஐயா அவர்கள் சொன்னார்கள். நான் அந்த பாண்டவர் கோயில் உள்ளே சென்று பார்த்தேன். அதற்கு அந்த கோயிலுடைய பொறுப்பாளராக ஒருவர், ஒரு 40 வயது இருக்கும் ஒருவர், நான் தான் இதற்கு தர்மகர்த்தா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அவருடன் ஒரு 20-30 பேர் அந்த புளியங்குடி ஊரை சேர்ந்தவர்களெல்லாம் வந்திருந்தார்கள். அவர் கூறும்போது, உங்களுடைய முன்னோர்கள் யார் என்று நான் அந்த தர்மகர்த்தாவை கேட்கும்போது, ஐயா நான் பாண்டிய மன்னருடைய மரபு, நான் வாரிசு ஐயா என்று சொன்னார். நீங்கள் 1000 முறை சத்தியம் பண்ணால் கூட அவர் ஒரு மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று நம்பவே முடியாது. அவர் சொல்கிறார், நான் பாண்டியருடைய மரபுங்க, என்னுடைய வாரிசு, அதனால தான் இந்த கோயிலை பார்த்து கொள்வதற்கான உரிமை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொல்லுகின்ற சில செய்திகள் எனக்கு ஏற்கனவே ஒரு ஐயப்பாடு இருந்தது. இந்த மகாபாரத போர் எங்கே நடந்தது என்பதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு மற்றவர்களோடு உண்டு. என்று சொன்னால், நான் பழனி பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு நான் சென்றபோது ஏறக்குறைய ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த இரும்பை காய்ச்சுவதற்கான அந்த தடயங்கள்லாம் அங்கே இருக்குது போவதற்கு. அது இரும்பை காய்ச்சுவதற்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இப்போ கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இது ஒரு 5000, 6000, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த டெம்பரேச்சரை எப்படி அவங்க கொடுத்தாங்க? விறக போட்டு எரிச்சு இவ்வளவு டெம்பரேச்சர் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதற்கு ஏதோ ஒரு கலவையை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை வெளியில் கொண்டு வருவதற்கு முக்கியமான முதன்மையான ஒரு சான்று எதுன்னு கேட்டீங்கன்னா மொழி தான். இரும்பு என்ற சொல் தமிழ் சொல்லுது. அதில் முதல் அந்த சொல்லை 2ஆக உடைச்சி பார்த்தீங்கன்னா இர், இம், பூ.
அந்த இரு என்ற வேர், அதுதான் வேர் சொல்லுன்னு சொல்கிறது தமிழில் வேர். அந்த இரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா கருமைன்னு பொருள். கருப்பு, கருமை. இந்த பூ என்ற சொல்லு வந்து அது குறில் இல்லை, நெடில். இரும்பூ என்று தான் சொல்லணும். அது பேச்சு வழக்கில் இரும்புன்னு சுருங்கி போச்சு. இந்த இரும்பு என்றது கருமை நிறமான ஒரு கனிமம் என்பது அந்த சொல்லிலே இருக்கு. இப்போ உலக மொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்றீங்க இரும்புக்கு? IRON. அதை எப்படி ஒலிக்கிறீங்க? அதை எப்படி சொல்லணும்னா ஈரான்னு தான் சொல்லணும். ஆங்கிலத்தில் வேற மாதிரி சொல்றாங்க, அது வேற. ஆக வந்து உங்களுக்கு அந்த இரு என்ற வேர் வந்து ஆங்கிலத்தில் வருது பாருங்க. அப்போ இந்த இரும்பை கண்டுபிடிச்சவன் யாரு? தமிழன் தான். இன்றைக்கு தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இரும்பு தமிழகத்தில் பிற்காலத்தில் தான் அறியப்பட்டது. ஒரு நாகரிகத்தை உருவாக்குவதற்கு, இந்த கட்டடங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு இரும்பு என்ற ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் உருவாக்க முடியும்? இந்த நாகரிகம் எப்படி உருவாகி இருக்கும்? இன்றைக்கு ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள் இரும்பு வந்து கிமு 1600 தென் துருக்கியில் உள்ள அனதோலியா என்ற நாட்டில் உள்ள ஹிட்டைட்ஸ் என்ற ஒரு இனம் தான் அதை கண்டுபிடிச்சதுன்னு இவங்க இன்றைக்கு ஐரோப்பிய ஆய்வாளர்கள் சொல்கிறான். இவர்கள் வந்து இரும்பு கற்காலம், பழைய கற்காலம், இரும்பு காலம், வெண்கல காலம், இப்படியெல்லாம் ஆங்கிலேயர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இந்த இரும்பு காலம்ங்கிறது அவங்க சொல்கிறது வந்து கிமு 2000 கிமு 1000 வரையில். இந்த இரும்பு காலம் 2000-1000ங்கிறது மேலை நாடுகளில் இருக்கவங்களுக்கு அப்போ தான் இரும்பை பற்றி தெரியுது. அதனால் அவன் அந்த இரும்பு காலம்னு எழுதி வச்சுருக்கான். இவன் இரும்பு காலம்னு சொல்கிற அந்த கால அளவில் நம்ம ஊர் நகரிய நாகரிகத்தில் இருந்தது. இதெல்லாம் அவங்க உலக வரலாற்றை எழுதி ஆங்கிலேயர்களுக்கு தெரியல. ஆகவே இந்த செருப்பு காலம், இரும்பு காலம், கற்காலம் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஆங்கிலேயர்களுக்கு உள்ளது, அவன் நாட்டுக்கு உள்ளது. நமக்கு வந்து பழமையான நாகரிகம் நமக்கு இருக்குது. குமரிக்கண்டம் என்பது இன்றைக்கு இந்த இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது என்பதற்கான சான்றுகள் இன்றைக்கு கிடைத்தது. உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். அந்த பிக் பேங் என்ற ஒரு உலக வெடிப்பு தியரி, இந்த பேரண்டம், உலகம், சூரிய குடும்பம் இதெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்ததுன்னு ஆய்வாளர்கள், அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த உலகம் வந்து தோன்றிய போது ஒரே கண்டமாக தான் இருந்தது. அந்த ஒரு கண்டத்தின் இடையில் ஊடறுத்து கடல் நுழைந்த போது அது 2 கண்டமாக பிரியுது. வடக்கு பகுதியை வந்து யூரேஷியா என்றும், தென்பகுதியை வந்து கோண்டுவானா என்றும் அழைத்தார்கள். அந்த கோண்டுவானாங்கிறது தமிழ் சொல்லு. அதை எப்படி ஐரோப்பியர்கள் வச்சாங்கன்னு தெரியல. அந்த கோண்டு என்ற இன மக்கள் இன்னைக்கு பீகார், சத்தீஸ்கரில் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்காங்க அவங்க. இந்த கோண்டுவானா என்பது தென்கண்டம். இந்த தென்கண்டம் வந்து பல பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு உடைந்தது. அந்த கோண்டுவானா கண்டம் உடையுது. அது எப்படி உடையுதுங்கிறது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியல. ஆனால் அதை பற்றிய குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கி பூமித்தறியகை நிலநடுக்கோட்டுக்கு கீழே இருக்கிற நாடுகள் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அந்த பூமித்தறியகைக்கு கீழே இருக்குது. இந்த நாடுகளை வந்து அந்த வரைபடத்தை எடுத்து அப்படியே கத்திரிக்கோளால் வெட்டி ஒரு கண்டத்தையும் வெட்டி ஒன்று சேர்த்திங்கன்னா ஒன்றா பொருந்தும். தென் அமெரிக்காவை வெட்டி ஆப்பிரிக்காவில் இணைச்சிங்கன்னா ஒன்றா பொருந்தும். நீங்கள் போய் பாருங்கள், வீட்டில் வெட்டி பாருங்கள். இது எல்லாம் அந்த சேர்ந்த பகுதியை தான் கொண்டு வரான். அதுலேருந்து பிரிஞ்சிருக்கு. அதில் பிரிந்த ஒரு பகுதி தான் குமரிக்கண்டம். நான் போன வாரம் அந்த கார்சன் சிட்டி நவைடா அவளை ஒரு நூல் நிலையத்திற்கு சென்று நான் சில செய்திகளை எல்லாம் பார்த்தபோது குமரிக்கண்டம் இருந்த படம் ஒன்று அரிதாக முதலாக நான் அதை பார்த்தேன். வெளியிட்டிருந்தாங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிங்கிற என்சைக்ளோபீடியாவில். அதில் குமரிக்கண்டம்னு எழுதாமல் இந்தியான்னு எழுதியிருந்தாங்க. அந்த படம் நான் இதுவரை பார்க்கல. நான் அதெல்லாம் படம் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை இந்த குமரிக்கண்டத்தில் எப்படி வந்து தமிழர்கள் அங்கே வாழ்ந்தார்கள் என்பதற்கான இலக்கிய சான்றுகள் இருக்குது, வரலாற்று சான்றுகள் இருக்குது, இன்னும் மற்ற ஆழ்கடல் சான்றுகள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த குமரிக்கண்டத்தில் உலகின் முதல் பேரரசு பாண்டிய பேரரசு தான். அவர்கள் தான் அங்கே அரசை நிறுவி 49 நாடுகள், இன்றைக்கு அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இருக்கிற மாதிரி 49 மாநிலங்கள் அந்த குமரிக்கண்டத்தில் இருந்திருக்கு.
50வது மாநிலமாக வந்து குமரிக்கோட்டம் என்ற ஒரு அமைப்பு. ஆக 50 இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவில் உள்ள மாநிலங்கள் அளவுக்கு ஏறக்குறைய இதை விட பெரிய நிலப்பரப்பில் தான் இருந்திருக்கு. இந்த குமரிக்கண்டம் ஏன் அழிஞ்சது, எப்படி மறைஞ்சது என்பதற்கான விடைகள் வந்து நம்முடைய முன்னோர்கள் இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவர்கள் கூட தெரியல. இன்றைக்கு நிறைய செய்திகள் அதை பற்றி அறிவியல் செய்திகள் வந்துட்டு இருக்கு. கிமு 18,000 ஆண்டுகள் வரையில் இந்த பனிக்காலம் என்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் இருந்தது என்ற ஒரு கருத்தை ஆய்வாளர்கள் இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய கிமு 27 18,000 ஆண்டுகள் வரையில் அந்த பனிக்காலம் ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, அது இருந்திருக்கு. அந்த பனிக்காலத்தில் கடல் முழுவதும் பனிக்கட்டியாக மாறினதுனால மக்கள் வந்து நடந்தே பல இடங்களுக்கெல்லாம் குடிபெயர்ந்திருக்காங்க, புலம்பெயர்ந்திருக்காங்க. இது 18,000 ஆண்டுகளில் வந்து அந்த பனிக்காலம் முடியுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த 18,000 ஆண்டுகளுக்கு பிறகு பனி உருகல் காலம் தொடங்குது. அப்படி பனி உருகல் காலம் புகைத்தறியலுக்கு தெற்கு பகுதியில் இருந்ததில் தான் அதிகமான பனி உருகல் நடந்திருக்குன்னு ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அப்படி அந்த பனி உருகும்போது ஏறக்குறைய ஒரு 500 அடி உயரத்திற்கு கடல் நீர் உயருது. இப்படி உயரும்போது அந்த 500 அடிக்கு கீழே இருந்த நிலப்பகுதிகள் முழுவதும் கடலில் மூழ்குது. அந்த 500 அடிக்கு உயரமாக இருக்கக்கூடிய சில நிலப்பகுதிகள் தான் இன்றைக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் தீவுகளாக இருக்குது. இன்றைக்கு மொரிஷியஸு, அந்தமான் நிக்கோபார், மாலத்தீவு, லட்சத்தீவு, டியோகா கார்சியான்னு ஒரு தீவு, அமெரிக்காவுடைய கப்பல் படை தளபம் அங்கே இருக்குது, செஷல்ஸ் தீவுகள், இதெல்லாம் வந்து அந்த வெள்ளத்தின் போது உருவான புதிய தீவுகள். அதே கால அளவில் தான் இலங்கை வந்து பிரியுது. ஏறக்குறைய 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இலங்கை வந்து தனியாக பிரியுது. அதற்கு முன்பு தமிழ்நாடு, இலங்கை இதெல்லாம் குமரிக்கண்டத்தினுடைய வடபகுதியாக இருந்தது. இந்த குமரிக்கண்டத்தில் தான் வந்து பாண்டியனுடைய பேரரசு. இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் முதல் பேரரசை உருவாக்கியவர்கள் பாண்டியர்கள். எவ்வளோ பெரிய வரலாறு நம்மகிட்ட இருக்கு. கிமு 20,000 ஆண்டுகளில் குமரிக்கண்டத்தில் ஒரு பேரரசு, தமிழ் பேரரசு இருந்தது என்ற ஒரு சிந்தனை தமிழர்களுக்கே இல்லை. முதல் தமிழ்ச்சங்கம் அங்கே தான் உருவாகுது. இந்த 6,000 ஆண்டுகள் 18 12,000 ஆண்டுகள் வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி உருகல் காலம் வரும்போது கடல் நீர்மட்டம் உயர்ந்துகிட்டே போகுது. அப்போது ஒரு முறையும் நீர்மட்டம் உயரும் போது அங்கே இருந்த தமிழர்கள் பலர் மாண்டு போனார்கள். தப்பி பிழைத்தவர்கள் வடக்கு நோக்கி வராங்க. வடக்கு நோக்கி வந்து இப்போ ஐயா ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் குடியேறாங்க. குமரிக்கண்டம் இருந்தபோது தமிழகத்திலே மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் சிலது கிடைத்தாலும் கூட உறுதியான சான்றுகள், தொன்மையான சான்றுகள், எலும்புக்கூடுகள் இந்த அளவில் இன்றைக்கு கொஞ்சம் அரிதாக தான் கிடைக்குது. ஆக இந்த வெள்ளக்காலம் முடிவுக்கு வந்தது கிமு 12,000 ஆண்டுகளில். இதுதான் வந்து உலக வரலாற்றை 2 பகுதியாக பிரிக்குது. வெள்ளத்திற்கு முன்பு, வெள்ளக்காலத்திற்கு பின்பு. இந்த வெள்ளம் என்ற அந்த சொல்லை வந்து இலக்கியங்கள் பயன்படுத்துகின்றன. ஆனால் இன்றைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு புது அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டுது. இந்த கடல் ஏன் ஆழிப்பேரலைகள் எப்படி உருவாகுது, இந்த நிலப்பகுதிகள்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று பெயர்ந்து நகருது, இதற்கான அடிப்படைகள் என்ன என்பதெல்லாம் இன்றைக்கு அறிவியல் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த குமரிக்கண்டம் அழிஞ்சிருக்கு. அதன் பிறகு தமிழகத்தில் மக்கள் வந்து குடியேறாங்க. தமிழகத்தில் மட்டுமில்லை, கங்கை வரையில் சென்று சிந்து வெளி வரையில் சென்று குடியேறாங்க. இதெல்லாம் கிமு 12,000 ஆண்டுகள். இப்படி தமிழ் மக்கள் ஏராளமாக இறந்து போய் மீதி இருக்கின்ற உயிர் பிழைத்த மக்களை அந்த பாண்டிய பேரரசு, பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான், கங்கை வரையில் கொண்டு போய் அவர்களுக்கு குடியேற்றான். அவனை பற்றிய செய்தி சங்க இலக்கியங்களில் வருது. நிலம் இழந்தவர்களுக்கு, வீடு இழந்தவர்களுக்கு, தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்களுக்கு நிலமும் வீடும் கொடுத்து அவர்களை கங்கை வரையில் சென்று குடியேற்றிய அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் நிலம் தரு திருவீர் பாண்டியன் என்று சங்க இலக்கியம் சொல்லுது. இதெல்லாம் நம்ம வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. பேரே இருக்கு, நிலம் தரு திருவீர் பாண்டியன். இப்படி வந்து தான் தமிழகத்தில் மக்கள் குடியேறாங்க. இந்த ஆழிப்பேரலை வந்து அது மட்டும்தான் இந்த குமரிக்கண்டத்தை அழித்தது என்று சொல்ல முடியாது. இன்னும் இயற்கை பேரிடர்கள், இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்த பல்வேறு செய்திகள் அதற்கு அந்த நிகழ்வுகளில் தொடர்பு பட்டிருக்கலாம். இப்போது 2000 ஆண்டில் பூம்புகாருக்கு கிழக்கே ஒரு 5 கல் மைல் தொலைவில் பிரிட்டன்லேருந்து வந்த கிரஹாம் ஹேங்காக்னு ஒரு
ஆழ்கடல் ஆய்வாளர். அந்த கடலில் ஆய்வு பண்ணுறார். பூம்புகாருக்கும் கிழக்க ஒரு 5 கல் தொலைவில். அங்கே வந்து ஒரு 20 நாள் அவர் ஆய்வு செய்து அந்த ஆழ்கடலில் ஒரு நகரமே மூழ்கி இருப்பதை கண்டறிகிறார். ஒரு நகரமே உள்ள மூழ்கி இருக்கு. ஒரு 3 மைல் சுற்றளவில் ஒரு நகரம் மூழ்கி இருப்பதை அவர் கண்டறிந்தார். சுட்ட செங்கற்களாலான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அந்த கடலுக்குள்ள இருந்த அகழ்வாய்வில். காசு, இன்னும் தட்டுமுட்டு சாமான்கள், தளவாட பொருட்கள் இதெல்லாம் அவர் வந்து அங்கேருந்து எடுத்து ஒரு 18 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்திருக்காரு. அதை இந்தியாவில் தடை பண்ணிட்டாங்க. இந்த படத்தை இந்தியாவில் காட்டக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை. இது மைய அரசு தடை பண்ணிட்டது. ஆனால் அவர் வந்து அந்த சேனல் 4 இங்கிலாந்தில் இருக்கிறத அதில் போட்டு காட்டார். அவர் உலகம் பூரா அது பரவிட்டது. அது ஒரு பெரிய திருப்பத்தை இன்றைக்கு ஆய்வாளர்கிட்ட உருவாக்கியிருக்கு. இப்போ அந்த பகுதியில் எடுத்த அந்த செங்கற்கள் பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது கிளென் மில்னே என்ற ஒரு ஆய்வாளர், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், 2 ஆண்டுகள் அந்த பொருட்களை எல்லாம் ஆய்வு செய்து இந்த நகரம் கிமு 11,500 ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கி இருக்கிறது என்று அறிவிச்சிருக்காங்க. இப்போ தமிழனுடைய வரலாறு எங்கே போகுது பாருங்க. நமக்கு தெரிஞ்சே 12,000 ஆண்டுகள், இன்றைக்கு 16,000 ஆண்டுகளுக்கு முன்பு போயிட்டுது. இன்றைக்கு இருக்கிற தொல்லியல் அறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கிமு 500க்கு முன்னாடி தமிழர்களுக்கு வரலாறு இல்லைங்கிறாங்க. இப்போ இந்த நகரம் மூழ்கி அழிந்த போது இந்த நகரமும் அழிந்திருக்கு. இப்போ கூட திருகோணமலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் கடல் மீனவர்கள் திருகோணமலைக்கு கிழக்கே ஒரு 50-60 தொலைவில் நடுப்பகலில் அந்த சூரிய ஒளி நேராக விழும்போது பல கட்டடங்கள் உள்ள தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முறையான அகழ்வாய்வு இன்னும் பண்ணல. அதை பண்ணவும் மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது நடக்காது. இப்படி குமரி கண்டத்திலிருந்து வெளியேறிய மக்கள் பயந்து பயந்து தான் வெளியில் வந்திருக்காங்க. தோராயமாக ஒரு 2-3 லட்சம் மக்கள் இறந்துருக்கணும் அந்த பேரழிவில். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது, சிலப்பதிகாரம் தெளிவாக சொல்லுது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. இந்த குமரி நாடு கடலில் மூழ்கி போனதுன்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. திருவள்ளுவர் என்ன சொல்றார், அவர்களை தென்புலத்தார் என்று அழைக்கிறார். அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்களை அவர் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒரு தமிழனுடைய கடமை 5. அந்த 5 கடமைகளில் ஒரு கடமை அந்த தென்புலத்தாருக்கு நம்ம மரியாதை பண்ணணும். ஒரு ஆண்டு நம்ம மரியாதை பண்ணணும். இந்த தென்புலத்தாருக்கு செய்யக்கூடிய அந்த இறுதி அந்த மரியாதை ஆண்டுக்கு ஆண்டு. இதைத்தான் இன்றைக்கு ஆரியர்கள் பித்ருக்களுக்கு படைப்பது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த பித்ருக்களுக்கு படைக்கிற இந்த பித்ருக்கள் யாரு என்று அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள்லாம் தெற்கே வாழ்ந்தவர்கள், எங்களுடைய முன்னோர்கள், அறிவு சார்ந்தவர்கள். ஆகையினால நாங்கள் அவர்கள் இறந்து போன நினைவுனால நாங்கள் படைக்கிறோம். அதுக்கான அந்த பித்ருக்களை படைப்பதற்கான ஒரு நாள் வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை. மகாலய அமாவாசை அப்படிதாங்க ஐயா. இந்த மகாலயா என்ற சொல் எப்படி வருதுன்னா, மாளல் என்ற தமிழ் சொல்லினுடைய தெரிவுங்க. அது மாளல்னா இறந்து போகுது, மாண்டு போகிறான்னு சொல்கிறோம்ல, மாளல் இறந்து போகுது. ஆக அந்த தேதியில் அந்த நாளில் தான் இந்த குமரிக்கண்டத்தில் ஒரு பேரழிவு நிகழ்ந்திருப்பது என்ற அந்த நிகழ்வு நமக்கு சொல்லுது. அருமையான செய்தி. இப்போது மே 17 வந்து தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் நாம் ஒரு நினைவு நாளாக கொண்டாடுறோம். அன்றைக்கு தான் அந்த போர் உச்சக்கட்டத்தில் இலங்கை தமிழர்கள் அழிந்த நாள். இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், தென்புலத்தார் வணக்கம்னு சொல்கிறார். இதை உரை எழுதிய பரிமேலழகர் என்ன பண்ணிட்டாரு, தெற்கே இருந்த பெரியவர்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அவருக்கு தெரியல இது குமரிக்கண்டத்தில் இறந்து போன தமிழர்கள் என்பது அவருக்கு தெரியல. இன்னும் ஒருபடி மேலே சென்று புறநானூறு என்ன சொல்லுது, இந்த குமரிக்கண்ட அழிவில் ஏராளமான தமிழர்கள் இறந்து போனாங்க, தமிழர்களுடைய மக்கள் தொகையை குறைஞ்சி போச்சு. அதனால் தமிழர்களே, தமிழ் கணவர்களே, தமிழ் மனைவியர்களே, நிறைய பிள்ளைகளை பெற்றெடுங்கள். நம்முடைய இழந்து போன மக்களை ஈடு செய்வதற்கு நிறைய மக்களை பெற்றெடுங்கள்னு புறநானூறு சொல்லுது. இதெல்லாம் அந்த குமரிக்கண்ட அழிவை சொல்லுகின்ற நம்முடைய இலக்கிய செய்திகள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நீங்களும் கூட
வடக்க தலையை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. வடக்க தலையை வச்சு படுக்காதீங்க. அதுக்கு என்ன வழக்கம் இன்றைக்கி நம்ம ஊரில் சொல்கிறான், அது ஏதோ காந்தம் மேக்னெட்டு போகுது, அதனால் வடக்க தலையை வச்சு படுக்கக்கூடாது தெற்கு வடக்கில். அது இல்லை காரணம். தெற்கே கால் நீட்டி படுத்தால் நம் முன்னோர்களுக்கு அவமரியாதை செய்வதாக அது பொருள். இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு அவமரியாதை செய்வதாக அதுக்கு பொருள். அதனால தான் தமிழன் தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டான். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு செவி வழி செய்திகள் நம்ம முன்னோர்களை பற்றி வந்துகிட்டு இருக்கு. நான் நேற்றை கூட குறிப்பிட்டேன், அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு முன்பு இது தொங்க விடுறோம்ல, கண் திருஷ்டின்னு தொங்க விட்டுருப்போம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வீடுகள்லாம் கட்டினா, புது வீடு போனால் அதில் என்ன படிகாரம், கத்தாழை, ஒரு தேங்காய், ஒரு சங்கு, இதெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. இது எதுக்குன்னா கண் திருஷ்டியை போக்குறதுக்கு. இப்படி ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. உண்மையிலேயே அது என்ன சொல்லுதுன்னா, தமிழர்களே இன்னும் ஒரு ஆழி பேரலை வந்துட போது கவனமாக இருங்க என்று எச்சரிக்கிற ஒரு அடையாளம் தான் அந்த கண் திருஷ்டியை நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது. அந்த படிகாரக்கல் எதை சொல்லுதுன்னா, கடல் நீர் நன்னீரோட கலக்கும்போது மக்கள் குடிப்பதற்கு ஆழிப்பேரலை முடிந்த பிறகு குடிப்பதற்கு நீர் இல்லை. இந்த படிகாரக்கல்லை போட்டு தேய்த்து நீரை சுத்தப்படுத்தி குடிங்க. கத்தாழை எதற்கு இருக்குன்னா, அது ஒரு உணவுப் பொருள். அது கத்தாழைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியல, குமரின்னு பேர். கத்தாழை அதிகமாக இருந்த நாடு என்பதனால தான் அதுக்கு குமரி நாடு, குமரி கண்டம்னு பேர் வந்தது. கத்தாழைக்கு இன்னொரு பேர் குமரி. கத்தாழை அதுக்கு நம்ம நாட்டுப்புறங்களில் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழைன்னு தான் சொல்லுவாங்க. அது சாப்பிட்றதுங்க. அது இன்றைக்கி அந்த மரபு போயிடுச்சு. இந்த கத்தாழையை கையில் வச்சுக்கிங்க, அது கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் கத்தாழையும் கையில் வச்சுக்கிங்க. தேங்காய் எதற்கு? எவ்வளவோ தாய்மார்கள் இறந்து போனாங்க, குழந்தைகளை விட்டுட்டு செத்து போட்டாங்க. இன்றைக்கு தாய்ப்பாலுக்கு தமிழகத்தில் மாற்றுப்பாலாக கொடுக்கப்படுவது அந்த தேங்காய் பால் தான். அந்த சங்கு என்பது கடலை நினைவூட்டுகின்ற, ஆழிப்பேரலையை நினைவூட்டுகின்ற ஒரு பொருள். இப்படி பாருங்கள், தமிழர்களுக்கு ஒரு ஆழிப்பேரலை வரக்கூடாது, வந்துடக்கூடாது என்பதை நினைவூட்டுவதற்கான ஒரு அடையாளம் அது. அதை எவனோ படுவாயி இது ஒரு கண்டிஷ்டின்னு சொல்லிவிட்டான். இன்றைக்கு கூட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்பு கால் தடம் மாதிரி போட்டிருப்பாங்க. கால் தடம் மாதிரி போட்டு அந்த விரல்லாம் இருக்கிற மாதிரி கோலம் போடுவாங்க. பார்த்துக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடும்போது அப்படியே கால் மாதிரி போட்டு மேலே 5 கோடு போடுவாங்க. அது என்னத்துக்கு எப்படி போடுறீங்க அப்படின்னா, அது கிருஷ்ணங்காலும்பாங்க. கிருஷ்ணன் அது வழியாக உள்ள வர்றாரு, அதனால் கிருஷ்ணங்கால் அப்படிம்பாங்க. உண்மையிலே அது சிந்துவெளி குறியீடுங்க. அது மக்களுக்கு தெரியல. சிந்துவெளி குறியீடு அது ஒரு குடும்பத்தை குறிக்கக்கூடிய, ஒரு நல்ல குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. அது மேலே ஒரு முக்கோணம் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு முக்கோணம் இருக்கும், அதுக்கு மேலே 5 கோடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கால் மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே இருக்கிற முக்கோணம் ஆணை குறிக்கும், கீழே இருக்கிற முக்கோணம் பெண்ணை குறிக்கும். அந்த மேலே இருக்கிற கோடுகள் குழந்தையை குறிக்கும். இப்படி நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே நம்முடைய பழைய பண்பாட்டு மரபுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி பீகார் மாநிலத்தில் சில பழங்குடி மக்கள் அந்த பொங்கல் சமயத்தில் வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளையடித்து சில குறியீடுகளெல்லாம் அங்கே போடுறாங்க. இது ஆய்வாளர்கள் போய் என்ன இந்த மாதிரி குறியீடுகள்லாம் போடுறீங்க எனக்கு கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்னுடைய முன்னோர்கள் இப்படி போடுறாங்க, அதில் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம், பேய் பிசாசுகள் இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க என்று அவர்கள் பதில் சொல்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சிந்து வழி தமிழ் எழுத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க. அது அவங்களுக்கு தமிழ் எழுத்துன்னே தெரியல. இப்படி மறைக்கப்பட்ட தமிழனுடைய வரலாறு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இந்த குமரிக்கண்டத்தில் முகிழ்ந்த அந்த நம்முடைய நாகரிகம், அதுதான் பகுருளி ஆற்று நாகரிகம்னு சொல்கிறது. நான் கூட ஒரு நூல் எழுதியிருக்கேன், பகுருளி முதல் யூப்ரட்டிஸ் வரைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். உலகின் முதல் நாகரிகம் தோன்றிய இடம் தெற்காசிய நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று ஐயா ஆதிச்சநல்லூர் சொன்னாங்க. உலகத்தினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலே குமரிக்கண்டம் தான். அதனால தான் அந்த பக்ருளி முதல் யூப்ரட்டிஸ் என்பது ஈராக்கில் இருக்குது. இங்கே இருந்த நாகரிகம் எப்படி ஈராக் நாட்டுக்கு போச்சு என்பதை விளக்குவது தான் அந்த பக்ருளி முதல் யூப்ரட்டிஸ் வரைங்கிற அந்த நூல். அதில் நான் விளக்கமாக எழுதியிருக்கிறேன்.
இப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு அழிவுக்கு பிறகு தோன்றிய பாண்டிய அரசு ஏறக்குறைய அந்த ஆதிச்சநல்லூர் நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் வேளாண்மை எங்கே நடந்ததுன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான். வைகை ஆற்று நாகரிகம், தாமிரபரணி ஆற்று நாகரிகம், இது ரெண்டு தான் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய தொன்மையான வேளாண்மை கூடம். இந்த தாமிரபரணி என்ற சொல்லு அதுக்காக பொருள் தெரியுமா? அது தாமிரத்தூள். தாமம் என்பது சிவப்பு, தாமம்னு தமிழில் சொன்னோம்னா சிவப்புன்னு பொருள். வருணி என்பது நீர். அந்த சிவப்பு தூளை அதை அடித்து கொண்டு வருவதனால தான் அதுக்கு தாமிரபரணின்னு பேர். அதற்கு இன்னொரு பேர் பொருணை, பொருணை ஆறுன்னு பேர். நை என்பது தூள். இப்படி ஒரு சொல்லும் வந்து தமிழில் வந்து ஒரு காரணத்தோட பொருளோட தான் இருக்கும். இந்த வையை தாமிரபரணி ஆற்று நாகரிகம் தான் இன்றைக்கு இந்த வெள்ளக்காலத்திற்கு பிறகு வெளியில் பரவுது. இப்போ ஆதிச்சநல்லூர் ஐயா அவர்கள் இந்த ஆய்வு பண்ணியிருக்கிற செய்திகளில் நான் அங்கே அறிந்த வரையில் 1901 ஒரு வெள்ளக்காரன் வந்து அந்த இடத்த ஆய்வு பண்ணி ஏதோ அங்கே இருக்குது, மக்கள் வாழ்ந்த இடம் மாதிரி தெரியுது, இந்த பொதுமக்கள் தாழிலாம் அங்கே இருக்குது என்று அவர் கண்டுபிடிச்சிட்டு போனான். 2004 வரையில் கிட்டத்தட்ட 102 103 ஆண்டுகள் யாருமே அந்த பக்கமே போகல. என்ன காரணம்? அரசுக்கும் அந்த ஒரு அக்கறை இல்லை, அங்கே இருக்கிற மக்களுக்கும் அந்த அக்கறை இல்லை. நான் சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த முதுமக்கள் தாழியை பார்த்தேன். அதற்குள்ளே வந்து அந்த ஆய்வாளர் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த தொழில் ஆய்வாளர் அழைச்சி போய் காட்டினார். நெல் இருக்குது கீழே, அந்த தாழியில் நெல் இருக்குது, தொட்டிக்கணுன்னா சாம்பல் ஆகிடுது. அப்படியே தொடாமல் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இல்லை 10,000 வருஷங்க, அப்போ இன்னைக்கு நேற்று இல்லை. உலகத்திலேயே நெல் நாகரிகம் நம்முடையது. நெல்லை பயிரிட்டு உலகத்திற்கு அறிமுகம் செய்தவன் தமிழன். அதனால தான் அங்கே நெல்லை பொறுத்து ஒரு கோயில் இருக்கு திருநெல்வேலியில். நெல்வேலி என்பது தான் அதனுடைய பேர். திருநெல்வேலி, நெல் விளைந்த இடம் அது. இன்றைக்கு இந்தியாவிலே நல்ல தமிழ் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரியிலையும் தான். அங்கே தான் நல்ல தமிழ் பேசுகிறாங்க. இந்த நூலில் வந்து தேவரைய பாவாணர் அவர்கள் திருநெல்வேலியில் என்ன தமிழ் பேசுகிறாங்க என்பதை பற்றிலாம் எழுதியிருக்காரு. நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். திருநெல்வேலியில் பேசக்கூடிய தமிழ் வட தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு புரியாது. நாங்கள் அந்த பகுதியில் வந்து காரில் போகும்போது என்னுடைய கார் ஓட்டுநர் வந்து எங்கள் ஊருக்காரரு, ஏறக்குறைய நாங்கள் நடு தமிழகத்தில் இருக்கோம். கிடங்கு இருக்குது பார்த்து போங்கன்னாரு. அவன் டிரைவருக்கு தெரியல, கொண்டு போய் ஒரு கொடியில் விட்டுட்டான். நானே சொன்னேன், நான் கிடங்கு இருக்குது பார்த்து போங்கன்னு. நான் எங்கள் ஊரில் கிடங்குன்னா அந்த கோடவன் மாதிரி அதை சொல்லுவாங்க, நீ பள்ளன்னு எனக்கு தெரியலையான்னு சொல்கிறான். பாருங்கள், ஒரு தமிழகத்திலே அந்த சொற்கள் எப்படி ஒரு மாவட்டத்துக்கு மாறுது பாருங்க. கிடங்கு என்ற சொல் குழியை குறிக்க, பள்ளத்தை குறிக்க முடியுது. இப்போ இந்த பள்ளம் என்ற சொல்லு தாங்க நமக்கு ஒரு மூளை சொல்லாக வருது. தமிழனை குறிக்கின்ற ஒரு அடையாளமாக இந்த பள்ளம் என்ற சொல்லு தான் வருது. பள்ளம்னா தாழ்மையான இடம், மேட்டு நிலம் இல்லை, தாழ்மையான கீழ்ப்பகுதி நிலம். இப்போ இந்த தாழ்மையான கீழ்ப்பகுதி நிலத்தில் தான் அவங்க வேளாண்மை செய்கிறாங்க. அந்த வேளாண் மக்களை தான் இன்றைக்கு நம்ம பள்ளர்கள்னு சொல்லி அவனை ஜாதி கட்டுப்பாடு பண்ணி வச்சுட்டோம், தனியாக தள்ளி வச்சுட்டோம். அவன் குமரி கண்டத்து தமிழங்க, அவன் இந்த பாண்டியனுடைய மரபு. அவன் இன்னைக்கு அவனை ஷெட்யூல் காஸ்டில் சேர்த்து வச்சிடறான். என்ன அநியாயம் பாருங்க. தமிழனுக்கு ஒரு நன்றி கூட இல்லை. இந்த ஆதிச்சநல்லூர் அந்த நாகரிகம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்க போகுது. அதுதான் சிந்துவெளியில் அவங்க போய் குடியேற இடம். சிந்துவெளியிலேயே இதே அவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது. அந்த ஆற்று வெள்ளம், இன்னைக்கு சிந்துவெளி நாகரிகம் அழிந்ததற்கான காரணம் அந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளம் தான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் அங்கேயும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால தான் அவங்க மேற்க போகிறாங்க, குடிபெயர்ந்து மேற்க போகிறாங்க. மேற்க மெசபடோமியாவில் ஒரு பேர் குடியேறாங்க. அங்கே இந்த குமரிக்கண்டத்தினுடைய நாகரிகத்தை மேற்கே அவர்கள் விதைக்கிறார்கள். தமிழர்கள் தமிழை எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ் பண்பாடு போகுது, நாகரிகம் போகுது, அவருடைய கலாச்சாரம் போகுது, அவருடைய வழக்கார்கள் அவ்வளவையும் அவங்க மெசபடோமியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே நாகரிகத்தை அறிமுகம் செய்தவர்கள் அவர்கள் தான் சுமேரியர்கள்.
அந்த சுமேரியர்களை பற்றி தான் ஒரு நூல் எழுதியிருக்காங்க. சுமேரிய நாகரிகம், சுமேரிய தமிழர்கள்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஆய்வு. அது எப்படி நம்முடைய தமிழ் இனம் மேற்க போய் புலம்பெயர்ந்து நம்முடைய நாகரிகத்தை அங்கே உருவாக்குனாங்கிறது அது ஒரு ஏறக்குறைய இன்றைக்கு அது உறுதி செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாண்டிய மரபு என்பது தொன்மையான மரபு. அவங்க தான் தமிழர்களுக்கு உள்ள பேர், அடையாளம். இந்த சூழ்நிலையில் சில சிக்கல்கள் தமிழ்நாட்டில் வருது. இப்போ இந்த தமிழகத்தை நாம் இலக்கியங்களில் படிக்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற பிரிவுகளாக நாம் படிக்கிறோம். இந்த பாலை என்ற பிரிவு தமிழ்நாட்டில் இப்போ இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா குமரிக்கண்டத்தில் இருந்தது. அதனுடைய நினைவாக அப்படியே தொடர்ந்து அதை வந்துக்கிட்டு இருக்கு. முதல் தமிழன் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலம் தான். அவன் எப்போ தோன்றினா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை பற்றி ஆய்வுகள் இன்றைக்கி தொடருது. கூடுமான வரையில் தோராயமான ஒரு அடிப்படையில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரிக்கண்டத்திலே மனிதர்கள் மக்கள் வாழ்ந்திருந்ததற்கான சான்றுகள் இப்போ கிடைச்சிருக்கு. அண்மையில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையை தனியாக பிரிக்க வேணாம், அது குமரிக்கண்டத்தினுடைய ஒரு பகுதி, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான். அது ஒரு குகை பகுதியில், கொழும்புக்கு தென்கிழக்கே ஒரு குகை பகுதியில் ஆய்வு செய்தபோது மனிதனுடைய எலும்புக்கூடுகள் அங்கே கிடைக்குது இலங்கையில். அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து அந்த கார்பன் 14 அந்த ஆய்வு பண்ணும்போது 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய எலும்புக்கூடுன்னு அதை உறுதி பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் குமரிக்கண்டத்தில் மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று இப்போ வந்திருக்கு. இப்போ ஆதிச்சநல்லூரில் இவ்வளவு பெரிய அளவில் மக்களை புதைச்சிருக்காங்கன்னா எப்படியும் அதை சுற்றி 1 கோடி மக்கள் வாழ்ந்துருக்கணும். அப்போ தான் இவ்வளவு பேர் செத்ததையும் அவங்க புதைச்சிருப்பாங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு 100-150 ஏக்கரில் மதுமக்கள் தாழி இருக்குது ஆதிச்சநல்லூரில். இன்றைக்கி அரசாங்கம் அதை கையகப்படுத்தியிருக்கிறது வெறும் 104 ஏக்கர் என்னவோ தான். இந்த 104 ஏக்கர்லேயே இவ்வளவு தாழி வருது. இப்போ அந்த முழுவதும் ஆய்வு பண்ணிங்கன்னா எவ்வளவு முதுமக்கள் தாழி வரும், எப்படி இவர்கள் இறந்தாங்க. இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. இந்த பாரத போர் அங்கே நடந்திருக்குமோ, மகாபாரத போர் அங்கே நடந்திருக்குமோங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுது. அந்த போரில் இறந்தவர்களை அங்கே புதைத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்று சொன்னால் ஐயா குறிப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு நகரம், ஒரு 10-20 லட்சம் மக்களை கொண்ட நகரம் அங்கே பக்கத்தில் இருந்திருக்கணும். ஆக ஒரு பெரிய வரலாற்று புதையல் ஆதிச்சநல்லூரில் இன்னைக்கு இருக்கு. அந்த பாண்டியராஜன் கோயிலை பற்றி அவர் ஐயா கூட குறிப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பாண்டிய மன்னருடைய மரபு என்று சொல்லி கொண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா 5 கல்லறை இந்த பக்கம் வலது பக்கம் இருக்குது, 5 கல்லறை இடது பக்கம் இருக்குது. இந்த வலது பக்கம் இருக்கிற கல்லறை யாருன்னா அவங்க தான் பஞ்சபாண்டவர்கள்னு சொல்கிறாங்க. நாம் தர்மர், பீமர், நகுலன்னு என்ன சொல்கிறோம். அவர் தர்ம பாண்டவர், பீம பாண்டவர் இப்படி தான் சொல்கிறார் அவர். அதே மாதிரி இந்த பக்கத்தில் துரியோதனன் அந்த அவங்க கல்லறை இருக்குது என்று ஒரு 5-6 கல்லறையை காட்டினார். ஆக இவர்கள் எல்லாம் இங்கே தான் புதைச்சாங்க. அதான் பஞ்சபாண்டவர்கள் தமிழர்கள் தாங்கிறார் அவர். இந்த போர் நடந்தது தமிழ்நாட்டில் தாங்கிறார். அவர் சொல்கிறது ஒரு வகையில் நியாயமாகவும் தெரியுது, உண்மையாகவும் தெரியுது. வடக்கு அஸ்தினாபுரம் இன்னைக்கு டெல்லிக்கு பக்கத்தில் அந்த பானிபட் என்ற பழைய ஊர், அதுக்கு பக்கத்தில் அஸ்தினாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பாரத போர் நடந்ததாக செய்திகள் வருது. ஆனால் அகழ்வாய்வில் பார்த்தா ஒரு எலும்பு கூட அங்கே கிடைக்கல. திரௌபதி என்ற அந்த பெண்ணு 5 கணவனை மணந்திருந்தாள் ஒரு கதையை உருவாக்குறாங்க. இப்படி 5 பல கணவர்களை மணந்த வரலாறு தமிழர்கிட்ட இல்லை, இந்தியாவே இல்லை. இது எப்படி 5 கணவரை அந்த பெண் மணந்தாள் என்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த பாண்டவர்களுடைய குல தெய்வமாகிய பெண் அவள் திரௌபதி என்றுதான் ஒரு கருத்து இன்னைக்கு வெளியில் வருது. மனைவியில் அவளுடைய குலதெய்வம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நான் சுற்றி வந்துட்டேன். வட இந்தியாவில் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் போர் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க. இந்த திரௌபதிக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எங்கும் கோயிலே இல்லை. திரௌபதிக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் இருக்குது, வணக்க முறை இருக்குது. இப்போ இந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பாண்டவ 18 நாள் நடந்த அந்த போர் ஏன் இங்கே நடந்திருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி வருது. இந்த பாரத போர் நடந்தபோது
இந்த பாண்டிய படைகளுக்கும் கௌரவர் படைகளுக்கும் இந்த 18 நாளும் ஒரு ஆள் சோறு போடுறான், 2 பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறான். இன்னைக்கு அந்த ரெட் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை அன்றைக்கே பண்ணுறான் ஒரு தமிழ் மன்னன், சேர மன்னன். 18 நாளும் சாப்பாடு போடுறான் 2 பேருக்கும். எங்கேயாவது அடிச்சிங்க இந்தா வந்து சாப்பிட்டு போங்க. அவனுடைய பேர் புறநானூற்றில் 2வது பாடலில் சேரன் பெருஞ்சோற்று உதியன்னு இருக்கு. அவன் பேரே பெருஞ்சோற்று உதியன். அந்த பாடலில் என்ன சொல்லுது, இந்த பாண்டியர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சேரர்கள் கௌரவர்களுக்கும் நடந்த போரில் சாப்பாடு போட்டியப்பா, நீ எவ்வளோ பெரிய கொடையாளி, உன்னை நான் எப்படி வாழ்த்துறதுன்னே தெரியல என்று அந்த பாடல் வருது. இப்போ இவர் இங்கேருந்து எல்லாம் மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய் சோறு போட்டார், போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் திருச்செங்கோட்டில் வந்து மலையில் வந்து ஒரு குகை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் இருக்குது பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு ஒன்று இருக்குது, 5 படுக்கை. இப்போ வந்து இதில் இன்னொரு செய்தி வெளியில் வருது நமக்கு. இப்போ சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 300ங்கிறாங்க, 600 ஆண்டு தான் சொல்கிறாங்க. இப்போ பாரத போர் நடந்தது கிமு 1400 இல்லைன்னா 1300ங்கிறாங்க. இப்போ இந்த சோறு போட்ட செய்தி புறநானூற்றில் நிகழ்காலத்தில் ஒரு பாடல் வருது. அப்போ அந்த பாட்டை வந்து என்ன 1000 வருஷம் கழிச்சியா பாடுறான்? சோறு போட்ட உடனே அவனை வாழ்த்தி பாடுறான் அந்த புறவன். அப்போ புறநானூற்றுடைய காலம் இந்த போகுது கிமு 1400க்கு போகுது. இன்றைக்கு தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறான், சங்க காலம் கிமு 300 கிபி 300. எப்படி தமிழனுடைய வரலாறு பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கு பாருங்க. இந்த புறநானூறுங்கிறது நம்முடைய தமிழர்கள் இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்த போது கால வரிசைப்படி தொகுக்கலை. அகப்பாடல்கள் எல்லாம் ஒரு வரிசையாக தொகுத்துட்டாங்க, புறப்பாடல்கள் எல்லாம் ஒரு வரிசையாக தொகுத்துட்டாங்க. அது 1400 எழுதுனதும் கிபி 200 எழுதுனதையும் ஒன்றாக்கிவிட்டாங்க. இப்போ இதில் என்ன நமக்கு அந்த ஆண்டு கணக்கை கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த பெருஞ்சோற்று உதியன் வந்து ஒரு வரலாற்று புதிரை அவிழ்க்கிறான். இப்போ நமக்கு இந்த புறநானூறு அந்த பாடல் எழுதப்பட்டது கிமு 1300 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்கோம், சங்க காலம் அப்போ தான் இருந்திருக்கணும் என்ற ஒரு செய்தி நமக்கு அதிலேருந்து வருது. இப்போ இந்த பாண்டியர்கள் வந்து தங்களுடைய பழைய ஆட்சியில் அவங்க ஏறக்குறைய அவங்க அந்த குமரிக்கண்ட அழிவு அவங்களுக்கு பெரிய மன வருத்தம், உளைச்சல், நம்முடைய மக்கள் இவ்வளோலாம் இறந்து போட்டாங்களேங்கிற ஒரு சூழலில் அவங்களுக்கு தங்கள் மரபிலேயே ஒரு பகுதியை ஒரு பங்காளி மாதிரி ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து, என்னப்பா நீங்கள் போய் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. அவங்க தான் சேரர்கள். இந்த சோழர்கள் எங்கேருந்து வராங்கங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இந்த சோழர்கள் குறிஞ்சி முல்லை நிலத்து மக்கள். இவங்க அங்கேயே இருக்கிறாங்க, குமரிக்கண்டத்திலே இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும் ஒரு சிக்கல் வருது. அது ஒரு பெரிய போராகவும் வருது. அந்த குறிஞ்சி நில மருத நில போர் தான் முருகன் சூரன் போர்னு நம்ம இலக்கியங்களில் படிக்கிறோம். மருத நில தலைவன் முருகன், குறிஞ்சி நில தலைவன் சூரன். இந்த முருகன் சூரன் போர் தான் அது ஒரு பெரிய அளவில் நடந்து மருதம் குறிஞ்சி நிலத்திற்கான ஒரு பகைமையை உருவாக்குது. இந்த தெய்வ யானை என்ற ஒரு பெண்ணை அவர் மணந்தது வந்து அதற்கான சான்றுகள் தமிழில் இல்லை. வள்ளியை மணந்த செய்தி தான் இருக்குது. தெய்வ யானையை அவர் மணந்ததாக தமிழ் இலக்கியங்களில் செய்திகள் இல்லை. அதற்கு பிறகு கதைகள் நிறையா வந்துட்டுது. ஆக இந்த முருகன் யாருன்னா இவன் தான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன். இவன் ஒரு வரலாற்று நாயகன். இந்த அறுபடை வீடு என்பது என்ன, வேற ஒன்றும் இல்லை. இந்த சூரன் எங்கேயாவது வந்து உள்ள நுழைஞ்சி நம்முடைய பகுதிகளை பிடித்து கொள்வானோ என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் 6 இடங்களில் அவனுடைய ஆர்மி படைகளை நிறுத்தி வைக்கிறான். முருகன் 6 இடங்களில் நிறுத்தி வைக்கிறான். அந்த 6 இடமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மலைப்பகுதியாக இருக்குது. ஏன் மலைப்பகுதியில் நிறுத்துறாங்கன்னா அதுதான் அப்சர்வேட்டரி, கண்காணிப்பதற்கு பகைவர்கள் வர்றாங்களான்னு கண்காணிப்பதற்கான இடம். அதனால தான் அது அறுபடை வீடுன்னு சொல்கிறோம். அறுபடை வீடு என்பது கண்டோன்மெண்ட்டு தான், படைகள் தங்கியிருந்த இடம், முருகனுடைய படைகள் தங்கியிருந்த இடம். அந்த முருகன் வந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன். நான் பாண்டிய மன்னருக்கு கடைசி வாரிசு நான் தாங்க, என் பிள்ளை ஒருத்தன் இருக்காங்கன்னு அந்த ஆள் சொன்னான் என்கிட்ட. பாண்டிய மன்னனுடைய வாரிசு இன்னைக்கு என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க, அவங்கள பண்ணலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரலாற்றினுடைய ஏடுகளை எல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சி முல்லை நிலத்திற்கு பிறகு அடுத்தது வந்து
நாகரிகம் எங்கே உருவாகுதுன்னா இந்த மருத நிலத்தில் தான். மருத நிலத்தில் வேளாண்மை நடக்குது. முதல் தொழில் வேளாண்மை தான் மருத நிலத்தில். இப்போ வேளாண்மைன்னா கையும் காலையும் வச்சுக்கிட்டு எப்படி வேளாண்மை செய்கிறது? அதுக்கு உழவு கருவிகள் வேணும்ல, அதுக்கு கொழு வேணும், கலப்பை வேணும், மாடு வேணும், அதை செய்யறதுக்கு ஆள் வேணும். இப்படி இதை செய்வது மிதமிஞ்சிய அளவில் நீர் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த வேளாண்மை சிறப்பு அடைந்து அவங்க தேவைக்கு போக மிகுந்து நிறைய நெல் மீந்து போகுது, வேளாண் பொருட்கள் மீந்து விளையுது. இது என்ன ஆற்றுலையா கொட்ட முடியும்? சாப்பிட்டது போக என்னையா பண்ணுறது? சரி பரவாயில்ல, முல்லை நிலத்தில் கொண்டு போய் விற்றுட்டுவாங்க, நெய்தல் நிலத்தில் கொண்டு போய் விற்றுட்டுவாங்க என்று அங்கே ஒரு கூட்டம் கிளம்புது. இதெல்லாம் விற்கிறதுக்கு அந்த கூட்டம் தான் வணிகர்கள். இப்படி அந்த மருத நிலத்திலேயே அந்த வேளாண்மை செய்கிறவர்களில் ஒரு கூட்டம், ஒரு பிரிவு பிரிஞ்சு போகும்போது அது அவங்க வணிகர். பாண்டிய நாட்டில் 300க்கு மேற்பட்ட தொழில்கள் இருப்பதாக சங்க இலக்கியம் சொல்லுது. அதில் செருப்பு தைக்கிறவனும் இருந்திருப்பான், புலவனும் இருந்திருப்பான், கூடமுடைகிறவனும் இருந்திருப்பான், தச்சு வேலை செய்கிறவனும் இருந்திருப்பான். இப்போ மன்னன் என்ற ஒரு இடம் வரும்போது மன்னனுடைய மகன் தான் மன்னனாக வரணுங்கிற சட்டம் தமிழ்நாட்டில் இல்லை. யார் வேணாலும் மன்னன் ஆகலாம். தோல் வலிமை உடையவன், ஆற்றல் உடையவன், படையை நடத்தி செல்வதற்கான திறமை உடையவன்லாம் மன்னன் ஆகலாம். கரிகாலன் எப்படி மன்னன் ஆனான்? அவன் ரோட்டில் போயிட்டு இருந்தவனை யாரை மாலை போட்டு போய் நீ மன்னன் ஆகலான்னு. ஆனால் சத்திரிய மரபு என்பது மன்னனுடைய மகன் தான் மன்னன் ஆகணுங்கிறது தான் ஆரிய மரபு. அது நம்மகிட்ட இல்லை. யார் வேணாலும் மன்னன் ஆகலாம். தகுதி உடையவர்கள் யார் வேண்டுமானாலும் மன்னன் ஆகலாம். வெளிநாட்டில் வணிகம் செய்த ஒருவனுடைய மகனை கூடை முறைகின்ற ஒரு மகனுடைய திருமணம் செய்து கொண்டான். அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லை. சங்க காலத்தில் தொழில்கள் இருந்தது. அந்த தொழில்கள் எதுவும் ஏற்றமோ இறக்கமோ, நீ பெரியவன் நான் சிறியவன் இந்த அளவில் இல்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்த தமிழ் மன்னர்கள் தங்கள் குடிகளை அப்படி வைத்திருந்தாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு குடி, அதுதான் பாண்டியர் குடி, சேரன் குடி. எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் என்ன அவங்க வகுத்து கொண்டார்கள். ஒரு நாட்டில் உள்ள குடிகள் அரசன், அந்தணர், வணிகர், வேளாளர், இந்த 4 பிரிவு வருது. இந்த 4 பிரிவு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மருதநில மக்கள் தான். 4 பேருமே இந்த மருதநில மக்கள் தான். மன்னனாக இருக்கணும் வந்தான், வணிகனாக இருக்கணும் வந்தான், வேளாண்மை செய்கிறவன வந்தான், எல்லாம் அவனே தான். இப்போ அந்த மன்னன்கிற பிரிவில் பார்த்தீங்கன்னா அரண்மனை இருக்கும், அப்புறம் போர்ப்படை இருக்கும், சேவகர்கள் இருப்பாங்க, வீரர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அது ஒரு கேட்டகரி இருக்குது. அந்தணர் என்று வரும்போது பார்த்தீங்கன்னா புலவர்கள், கற்றறிந்தவர்கள், மன்னனுக்கு அறிவுரை சொல்பவர்கள், இவர்களெல்லாம் அது ஒரு கேட்டகரி. இவங்க உடல் உழைப்பு இல்லாதவர்கள், பாணர்கள், விரலிகள், நாடகம் ஆடுகிறவர்கள், கூத்தாடிகள், இவங்கெல்லாம் அந்த உடல் உழைப்பு இல்லாதவங்க. மன்னர்கள் பெரிய பணக்காரர்கள்ட்ட போய் அவங்க பாடி பரிசில் வாங்கிட்டு வர்றவங்க. இது உடல் உழைப்பு இல்லாத ஒரு கூட்டம். 3வது வணிகர்கள். அவங்க உள்நாட்டு வணிகர்கள், வெளிநாட்டில் இருந்த வணிகர்கள். பிற்காலத்தில் அந்த நகரத்தார் என்ற ஒரு அமைப்பு வருது. அவங்க நகரத்தில் போய் குடியிருந்து வணிகம் பண்ணவங்க எல்லாம் அந்த விவசாய குடி தான். அவன் எங்கே ஐரோப்பாவிலேருந்தெல்லாம் இல்லை, எல்லாம் இங்கேருந்து நம்ம ஆட்கள்லாம் அவங்க வேளாண் குடி தான், விவசாய குடி தான். அடுத்தது வேளாண் மக்கள். இவங்க தான் பயிர் தொழில் செய்கிறவங்க. மெஜாரிட்டி குரூப் அதுதான். தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்பவர்கள் தான் மெஜாரிட்டி குரூப். அவங்க தான் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு சோறு போட்டவர்கள். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு அவங்க தான். அந்த வேளாண் தொழில் செய்த மக்கள் தான். அதிலிருந்து தான் இவ்வளவு பேரும் பல தொழில்கள் மாறி மாறி வந்திருக்காங்க. இப்போ வேளாண் குடியில் பிறந்த ஒருத்தன் நல்லா படிக்கிறான், தம்பி நீ ஏர் ஓட்ட போவானா, நீ பள்ளிக்கூடத்தில் போய் படி அப்படின்னு அவனை புலவராக்குறாங்க. வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் மதுரையில், அவன் பிள்ளை நல்லா படிக்கிறான், எப்பா நீ இது பண்ண வேணாம், நீ புலவரை போய் படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அந்த பேர்லேயே இருக்கு. அவன் வியாபாரிங்கிறது அந்த பேர்லேயே. கூலம் என்பது குரோசரி, சாப்பாட்டு பொருள். கூலவாணிகன் மகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு அவர் ஒரு பெரிய மணிமேகலை அவர் தான் எழுதுறார். இப்படி ஒரு தமிழர்களிடையே ஒரு பாகுபாடு இல்லாத, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் இருந்தது. அது யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல. அடுத்த ஒரு 2-3 நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்களுடைய ஆட்சி மறைஞ்சு போகுது. இந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி மறைஞ்சு போகுது. இந்த மூவேந்தர்கள் ஆண்ட காலத்தில்
தமிழ் வளர்ந்தது, தமிழ் இலக்கியங்கள் படைக்கப்பட்டன, தமிழன் வெளிநாடு வரை சென்று வணிகம் செய்தான். இங்கே ஜப்பான் வரையில் போயிருக்கான், இங்கே ஸ்பெயின் வரையில் போயிருக்கிறான். இன்னும் எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்து அவர்கள் தென் அமெரிக்காவுக்கு வந்திருக்கணும் என்ற ஒரு கருத்து கூட எனக்கு உண்டு. இந்த மாய நாகரிகம் நம்முடைய நாகரிகமாகத்தான் இருக்கணும். அது பற்றிய நூல்களை எல்லாம் நான் படிக்கின்ற பொழுது அந்த குறிப்புகளை எல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர இந்த மக்கள் எந்த நாகரிகத்தை சேர்ந்தவர்கள், இவங்களுடைய முன்னோர்கள் யார் என்பதை பற்றி எந்த குறிப்புமே யாரும் எழுதலை, இதுவரை எழுதலை. அவர்களுக்கு 4 மொழிகள் அவங்க பேசினதாக, அடிப்படை மொழிகள், அந்த மாயன் என மக்கள் 4 மொழிகள் பேசினதாக குறிப்புகள் இருக்கு. அதில் ஒரு மொழியினுடைய பெயர் வந்து சொல், CHOLன்னு எழுதுறாங்க. ஒரு மொழியினுடைய பேர் சொல். எவ்வளோ அழகான தமிழ் சொல் பாருங்க. இப்படி உலகம் முழுவதும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் போயிருக்காங்க, பரவியிருக்காங்க. மன்னிக்கவில்லையா, மெக்சிகோவில் போயிட்டு வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அங்கே உணவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் உணவு மாதிரியும், அங்கே சினிமா பார்த்தா கூட தமிழ் சினிமா மாதிரி தான். நான் 2 படம் பார்த்தேங்க மெக்சிகன். அதே மாதிரி நம்ம தமிழ் சம்மந்தம், அதாவது கலாச்சாரம் மாறுதல், பட் அந்த கோர் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி தான் இருக்குது. 2வது ஐயா சொன்ன மாதிரி அமெரிக்காவில் வந்து 1965 ஒரு இது எடுத்திருக்காங்க, ஒரு ஸ்கெல்டன் எடுத்தாங்க வாஷிங்டனில். அது இப்போ இல்லை, அது வந்து ரெட் இண்டியன்னு சொல்லி அதை கொடுத்துட்டாங்க. DNA பண்ண முடியாதுன்னு பண்ணிட்டாங்க. அது பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்து முடிஞ்சு போச்சு. அதை நான் தொடும்போது தெரிகிறது, அந்த கெலிவிக் மேன் பேர், அந்த மனிதனுடைய எந்த விதமான இதுவும் இப்போ கிடையாதுங்க, எல்லாம் போயிடுதுங்க, அமெரிக்கா விட்டு போச்சு. அது கிட்டத்தட்ட தெற்காசிய நாட்டிலேருந்து வந்ததாக சொல்கிறார்கள். அதோட டேட் வந்து ஐயா சொன்னதுபடி 12,000 BC முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க, ஒரு குரூப் வந்திருக்காங்க. அந்த குரூப் வந்து தெற்காசிய நாட்டிலேருந்து வந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள், அந்த ஆதாரங்களை அழிக்கப்பட்டு விட்டன. அது வந்து ரெட் இண்டியன்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் அதை கொடுத்து அவங்க புதைச்சிட்டாங்க. அந்த புதைச்ச இடம் கூட இப்போ எங்கேயும் தெரியாது, அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. இது நடந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அது சம்மந்தமான பேராசிரியர் இப்போ நான் பார்த்தேன், டெக்ஸஸில் தான் இருக்கார். அவர் அதை பற்றி நான் பேச வேண்டாங்க, இப்போ அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். மன்னிக்கணும். இன்னைக்கு அவங்க சங்ககாலம் என்பது கிமு 300 கிபி 300ன்னு சொல்கிறாங்க இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள். இன்னைக்கு தமிழருடைய வரலாற்றை ஐயா மன்னிக்கணும், தமிழருடைய வரலாற்றையே மாற்றி தமிழனுக்கு வரலாறே இல்லைங்கிற மாதிரி சொன்னவங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க தொல்லியல் ஆய்வாளர்கள் தான். அவர் நடன காசிநாதன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது தமிழர்களுடைய வரலாறு கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லைங்கிறார். எனக்கு அவருக்குமே ஒரு சொற்போரே அந்த கூட்டத்தில் நடந்தது. அப்படி இந்த சங்ககாலம் பற்றிய ஒரு வரையறையை தப்பாக பண்ணியிருக்காங்க. இப்போ கிபி 300 சங்ககாலம் முடியுது அப்படின்னா அந்த 300 ஆண்டுகள் வரையில் அந்த சங்க காலத்தில் என்ன நடவடிக்கைகள், வாழ்க்கை முறை இருந்தது அப்படியே இருக்கணும். கிபி 4ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் வந்து ஆட்சி எடுக்கிறான் தமிழ்நாட்டில். பார்க்கிற போது சங்ககால வரலாற்றுக்கும் பல்லவருடைய வரலாற்றுக்கும் அப்படியே தலைகீழாக இருக்குது. இந்த 100 ஆண்டுகளில் எப்படி தமிழனுடைய வரலாறு மாறும், இந்த அறிவு கூட அந்த தொல்லியலாளர்களுக்கு இல்லை. அதான் சங்ககாலம் இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முடிஞ்சு போச்சு. இது பல்லவர் வரலாறு தொடங்கும் போது நமக்கு தெரியுது. இந்த பல்லவர்கள் என்ற கிபி 4ஆம் நூற்றாண்டில் அவர்கள் வந்த பிறகு அதிலிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஆந்திர பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழர்கள் இல்லை. இன்னும் சில பேர் தமிழ்நாட்டில் இன்னும் கரடியாக கத்திக்கிட்டு இருக்கான், நாங்கள் பல்லவர் மரபுன்னு. நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் பல்லவர் மரபு என்று சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து அடிப்படையில் தவறுது. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் வராங்க, இடைக்கால சோழர்கள், ராஜராஜன், ராஜேந்திரன். இவருடைய ஆட்சிக்கு பிறகு விஜயநகர அரசு, நாயக்க மன்னர்கள் வராங்க. நாயக்கர்கள் காலத்திலேயும் பாளையக்காரர்கள் அரசு வராங்க. பாளையக்காரர்களுக்கு பிறகு ஆங்கிலேயர் வராங்க. ஆங்கிலேயர்கள் 47 போனதுக்கப்புறம் இப்போ அந்த வெள்ளையர், பெரியார் சொன்ன மாதிரி வெள்ளையர்கள் போயிட்டாங்க, இப்போ கொள்ளையர்கள் இருக்காங்க. இந்த பல்லவர்கள் ஆட்சி தொடங்கும் போது தான் அவர்களுக்கு தாய்மொழி வந்து தெலுங்கு,
அவர்கள் அரசாங்க குறிப்புகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் எழுதுகிறாங்க. சங்ககால மன்னர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதிட்டு இருந்தால் அவர் 2-3 மன்னர்களுக்கு தமிழே தெரியாதுங்கிறாங்க. அதில் தந்திவர்மன் ஒருவன் மட்டும் தமிழில் கொஞ்சம் புலமை இருந்ததாக பின்னாடி வந்து ஒரு இலக்கியம் சொல்லுது. இந்த பல்லவர்கள் தான் வந்து சோழர்களை அழைச்சிட்டு வராங்க. பல்லவர்களுக்கு குறுநில மன்னர்களாக ஆந்திராவில் இருந்த அந்த மன்னர்களை தான் அழைச்சிட்டு வராங்க. அவங்க முதல் அழைச்சிட்டு வராங்க. அவங்கள கொண்டுகிட்டு வந்து அந்த கும்பகோணம் பக்கத்தில் குடியமர்த்தி அவங்களுக்கு ஒரு நாடு கொடுக்குறாங்க. அந்த அழைச்சிக்கிட்டு வந்த அந்த மன்னர்கள் வந்து என்ன தங்களை சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சோழ பேரரசனுடைய பரம்பரை என்று அவர்கள் சொல்லி, அந்த முதல் மன்னனுடைய பேர் எப்படி பதிவாகுது, விஜயாலய சோழன் என்று பதிவாகுது. விஜயாலய சோழனிலிருந்து 3ஆம் ராஜராஜன் வரையில் கிட்டத்தட்ட 14 மன்னர்கள் அந்த இடைக்கால சோழ மரபில் ஆண்டாங்க. ஒருத்தன் கூட ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணல. ஒருவன் கூட தன்னுடைய மகளை வந்து தமிழருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவங்களுடைய உறவுகள் பூரா ஆந்திராவில் தான் இருந்தது, தெலுங்கில் இருந்தது, சாளுக்கியத்தில் இருந்தது. இந்த பொன்னியின் செல்வன் கதையை படிச்சுட்டு ரொம்ப பேர் ஆகா இந்த மாதிரி ஒரு தமிழ் மன்னர்கள் நம்ம நாட்டிலே இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பொன்னியின் செல்வனுடைய கதை ஒரு 15% 15 விழுக்காடு தான் வரலாறு. 85 விழுக்காடு கற்பனை. அதில் அவன் சொல்கிற ஒரு கல்கி சொல்கிற வந்தியத்தேவன் என்பவனை ஒரு தமிழ் வீரனாக அதில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அவன் ஒரு சாளுக்கியன், தெலுங்க, அவனுக்கு தமிழன் இல்லை அவன். இப்படி வரலாற்று புரட்டுகள் நிறைய நடந்திருக்கு. இந்த பல்லவர் காலத்திற்கு பிறகு என்ன ஆகுது, ஏறக்குறைய தமிழர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இல்லாமல் போகும்போது தலையெடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்ற ஒரு நிலை வரும்போது இதில் முதல்ல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா மருத நிலத்து வேளாண்மை குடிகள் தான். இந்த வேளாண் குடிகளை வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு நிலை வருது. ஏன்னா இந்த மருத நிலத்துக்கு மண்ணின் மைந்தனே அவன் தான், அந்த மண்ணுக்கு உரிமையாளன் அவன் தான். இப்போ அந்த பல்லர் சமூகம் தான் இன்றைக்கி அந்த மருத நிலத்துக்கு சொந்தமானவர்கள்னு சொல்லும்போது உங்களுடைய முன்னோர்கள் யார் அப்படின்னு யாராவது ஒரு பல்லர் சமூகத்தில் இருந்தவரை போய் கேட்டிங்கன்னா நாங்கள் பாண்டியர் மரபுக்கு நாங்கள் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒரு வணிகர்கிட்ட போய் ஐயா உங்கள் மரபு எங்க ஐயா, அது எனக்கு தெரியலீங்க, எதோ எங்கள் அப்பா பண்ணார் தாத்தா பண்ணார். வேறு ஒரு தச்சரை போய் உங்களுடைய மரபு என்ன தெரியலீங்க, எங்கள் தாத்தா பண்ணார் எங்கள் முப்பாட்டம் பண்ணார். இந்த வணிகனும் இந்த தச்சனும் கொல்லனும் இந்த வேளாண் குடியிலேருந்து தான் வந்தவன்னு அவனுக்கே தெரியல. இல்லைங்க நாங்கள்லாம் வேளாண் குடி தாங்க, நாங்கள் மருத நிலத்துக்காரன், நாங்கள் தொழிலில் இப்படி பிரிஞ்சு வந்துட்டோம் என்று சொல்ல தெரியல அவங்களுக்கு. அவங்க ஏதோ வேற ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு புள்ளமார் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பேசுகிறாரு அந்த இதில் நிகழ்ச்சியில். நாங்கள் வந்து சனாதன தர்ம அடிப்படையில் நாங்கள் வந்த ஜாதி சமூகம் என்று சொல்கிறார். இந்த சனாதன தர்மமே தமிழருக்கு இல்லை. இந்த பாருங்க எப்படி வரலாறு எல்லாம் புரட்டுறாங்கன்னு. இன்னைக்கு பிள்ளைமாறு வேளாளர்னு சொல்லிடுறவங்க யாருன்னா இந்த பல்லர்ன்னு சொல்கிறவன் ஏழையாக இருக்கிறவன் தான் பல்லர், அதில் பணக்காரனாக இருக்கிறவன் புள்ள, எல்லாம் ஒரே சமூகம் தான். இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு நம்ம கிட்ட வந்ததுக்கு இடையில் வந்த ஆட்சிகள் தான் காரணம். இப்போ ராஜேந்திரன் காலத்தில் வந்து எனக்கு மிகப்பெரிய கொள்கை மாறுபாடு உண்டு. இன்றைக்கி அவருக்கு சதய விழா 1000 ஆண்டு விழா, 1009வது ஆண்டு விழா. இப்போ ராஜேந்திர சோழனுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கங்கைகொண்ட சோழபுரத்தில் எங்கள் ஊர் பக்கம்தான் ஆண்டு விழா நடத்தினாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் வரலிங்கன்ட்டேன். எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க, முறையாக அழைப்பு கொடுத்தாங்க. நான் வரலிங்க, எனக்கு கருத்து மாறுபாடு இருக்குது, நான் வரலன்ட்டேன். இதில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து சங்ககால சோழர்கள் வந்து தமிழர்கள், அவன் குறிஞ்சி முல்லை நிலத்து மக்கள். இந்த இடைக்கால சோழர்கள் வந்து சோழர்கள்னு சொல்லிக்கிறானே தவிர அவன் ஆந்திர பகுதியிலேருந்து வந்தவன்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜராஜனுடைய சதய திருவிழாவில் அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எழுத்தாப்படி போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு 12 சமூகம், புள்ள, நாடார், கம்மாளர், வன்னியர், தேவேந்திர குல வேளாளர், இன்னும் என்னென்ன சமூகங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, அவங்கெல்லாம் எங்கள் குல தெய்வமே, இந்த ராஜராஜனை அவங்க ஜாதி சமூகத்துக்காரன்னு ஃப்ளெக்ஸ் போர்டு அடித்து ஒட்டி வைக்கிறாங்க. என்ன கூத்து பாருங்க இதெல்லாம். அதாவது நம்ம மக்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மை இருக்குன்னா, நமக்கு கீழே 2-3 சாதி சமூகம் இருக்கணும், நமக்கு மேலே இத்தனை பேர் இருக்கானா, நம்மளை அடிமைகளாக வச்சுருக்கானா, அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. நமக்கு கீழே யாராவது 1-2 பேராவது இருக்கணும் நம்ம சொல்கிறத கேட்குறது. இது தமிழனுடைய இன்றைய ஒரு மனப்போக்கு இப்படி வந்திருக்கு. இந்த ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்தில் தான் அவன் பெரிய சைவ பக்தன், பெரிய பெருவுடையார் கோயிலை எழுப்பி, பெருவுடையார் கோயில் எழுப்புனது நாங்கள் ஆந்திராவில் இருந்தால் வந்தால் நம்ம ஊர் தச்சம் கட்டினா, நம்ம ஊர் தொழிலாளி கட்டினா, நம்ம ஊர் கொல்லம் கட்டினா, நம்ம ஊர் சிற்பி கட்டினா, நம்ம ஆட்கள் கட்டின அந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை முடிஞ்ச பிறகு நம்ம ஆளே நீ கருவறைக்குள்ளே போகக்கூடாது, அங்கே பிராமணன் தான் உள்ளே போவான், ஆரியர்கள் தான் அங்கே உள்ளே போவாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. நாம் கட்டின கோயில் உள்ளே நம்ம நுழையிறதுக்கு அனுமதி இல்லைன்னா அது என்ன அப்புறம்? அது இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயா வருத்தப்படக்கூடாது, நான் வரலாறு சொல்கிறேன். அதனால் இது இந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறதாங்க மிகப்பெரிய கொடுமை இந்த வேளாண்குடி மக்களுக்கு இந்த இடைக்கால சோழர்கள் ஆட்சியில் தான் நடக்குது. 3 நிலைகளை அவங்க உருவாக்குறாங்க. பிரம்மதேயம், பிரம்மதேயம் என்பது பிராமணர்கள் குடியிருக்கின்ற பகுதி, ஊர். அப்புறம் சதுர்வேதி மங்கலம். சதுர்வேதி மங்கலம் என்பது 1000 வேலி, 1000 வேலின்னா 5000 ஏக்கர். இந்த மாதிரி 93 சதுர்வேதி மங்கலங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அப்போ 93 × 5000 ஏக்கர் பெருக்கி பாருங்க. இது என்ன சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத கல்லூரி. இது அங்கே ஆரியர்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கல்வி, தமிழனுக்கெல்லாம் கல்வியே இல்லை, தமிழ் பள்ளிக்கூடங்களும் இல்லை. அதெல்லாம் அந்த சங்க காலத்தோடு போயிட்டுது. இந்த 1000 வேலி 5000 ஏக்கர் நிலத்தை வருவார், அந்த ராஜகுருங்கிறவர் வருவார், இதை ஒரு கோடு போட்டு காட்டி இது எங்களுக்கு வேணுங்கன்னு விடுவார். இங்கே வேளாண்மை செய்து கொண்டிருந்த நம்முடைய மருதநிலத்து விவசாயிய தம்பி வெளியில் போகட்டாங்க. 5000 வேலி தமிழ்நாட்டில் வெளியில் போனால் எத்தனை விவசாயி பாதிக்கப்பட்டிருப்பான் பாருங்க. சரி, ஏதாவது கொடுங்கயா, பாதியோட பணமாவது ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் வெளியில் போய் வீடு கட்டிக்கிறோம், நோ காம்பன்சேஷன். இப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் தான் அதில் பெரும்பான்மையானவர்கள் பறையர்கள், கொஞ்சம் சிறுபான்மையானவர்கள் பல்லர்கள். ஒரு காலத்தில் நிலத்துக்கு சொந்தமாக இருந்தவன், உரிமையாளராக இருந்தவன் இன்றைக்கு நிலமற்ற கூலி தொழிலாளியாக மாற்றப்படுகிறான். அவருக்கு நிலமும் கிடையாது, வீடும் கிடையாது. இப்படி நிலமற்ற ஏழைகள் என்ன பண்ணுறான்? நிலம் உள்ளவங்ககிட்ட போய் கூலி வேலை செய்கிறான், இல்லைன்னா இந்த பிராமணர்கிட்ட போய் ஏதாவது வேலை செய்கிறான். காலப்போக்கில் என்ன ஆகுது? பணம் தான் ஒருத்தனுடைய தகுதியை நிர்ணயம் பண்ணுது. இவர்களை என்ன பண்ணுறாங்க? இந்த நிலமற்றவர்கள் எல்லாம் அவர்கள் சூத்திரர்கள்னு ஒதுக்கிப்படுறான். ஏதோ கொஞ்சம் வசதி இருக்கிறவன பக்கத்தில் வச்சுக்கிறான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு 3 பிரிவு இருக்குது. முற்பட்ட சமூகம் ஒன்று, பிற்பட்ட சமூகம், அப்புறம் அதிலே மிகவும் பிற்பட்டது, அப்புறம் இன்னும் பிற்பட்டதுன்னு யாராவது போராட்டம் நடத்தினா கூட வாங்கினாலும் வாங்கிக்குவாங்க. ஆக முற்பட்ட சமூகம், பிற்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம். இந்த முற்பட்ட சமூகம் யார் அப்படின்னா இந்த மன்னர்களோடும் இந்த பிராமணர்களோடும் ஒத்து போகிறாங்க பாருங்க. அவங்க தான் இன்றைக்கி ஃபார்வர்ட் காஸ்ட் தமிழ்நாட்டில். அது எவாண்டா என்ன, நமக்கு என்ன, நமக்கு ஏதோ 4 ஏக்கர் நிலம் இருக்குது, நம்ம பயிர் பண்ணி சாப்பிட்டு போவோம் என்று கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்க பாருங்க.
அவங்க தான் இன்றைக்கு பிற்பட்ட சமூகம். இவனை நான் ஒரு கை பார்த்துடுறேன், இவன் இந்த பிராமணர்கள்லாம் இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு போராடி வன்முறையில் ஈடுபட்டு அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நிகழ்த்தினவங்க எல்லாம் யாருன்னா இன்னைக்கு அவங்க தான் தாழ்த்தப்பட்டவங்க. அவர்களை எதிர்த்தவர்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். ஐயா சொன்ன மாதிரி 1901 இது வேற கதை. இது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுடைய பட்டியலாம் எடுத்தான். அதில் நாடார், வன்னியர், பல்லர், பறையர், இந்த மாதிரி ஒரு 10-16 பிரிவுகளை வந்து இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஆங்கிலேயர்கள் எடுத்து அதை அறிவிக்கிறதுக்கு இருந்தாங்க. வட மாவட்டங்களில் சென்னை பகுதிகளில் வந்து வன்னியர்கள் அதிகம். அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, இல்லைடா நம்மளை போய் தாழ்த்தப்பட்டவன்னு அறிவிக்க போகிறாங்கன்னு, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, எங்களை போய் இப்படி நீ தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லணும்னு, சரிப்போ நான் எடுத்துட்றோம் போன்னு எடுத்துக்கலாம். நாடார்கள் போய் பெரிய போர்க்கொடி தூக்கி, நாங்கள் தென்பகுதிகளெல்லாம் பெரிய சமூகம், எங்களை எப்படி நீங்கள் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லலாம். இவங்கள ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தவங்க தான் நாடார்கள். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு நாடார் பெண்கள் வந்து இடுப்பில் தான் ஒரு துண்டு கட்டிக்கணும், மேலே இடுப்புக்கு மேலே எந்த துணியும் கட்டிக்கக்கூடாது, அது ஒரு சட்டம் இருந்தது. அது எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த கொடுமையை எதிர்த்து போராடி அவர்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. பின்னாடி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா அந்த மன்ரோ சிலை ஒன்று இருக்கும் மவுண்ட் ரோடில். அந்த மன்ரோங்கிறவன் அந்த திருவிதாங்கூரில் அப்போது ஆங்கில அரசனுடைய அட்வைசர் மாதிரி இருந்தான். அவன் தான் அந்த திருவாங்கூர் மன்னர்கிட்ட சொல்லி போராடி, இவங்களும் வந்து மனிதர்கள் தான், அவங்க எப்படி அவங்கள மேலாடை இல்லாமல் இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த உத்தரவை மாற்றி கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் நாடார்களும் தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தவங்க தான். அவங்களும் போய் சொன்ன உடனே அதை நீக்கிவிட்டான். இதை போய் முறையாக சொல்வதற்கு பல்லர்கள்ட்டையும் ஆள் இல்லை, இந்த பறையர்கள்ட்டையும் ஆள் இல்லை. சரி போங்க, உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட், அதாவது இந்த நிலத்திற்கே சோறு போட்ட அந்த பல்லர்களை ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி இந்த புலவர்கள், அறிஞர்கள்னு இந்த அந்தணர் குரூப் இருக்கு பாருங்க, அவங்க தான் பறையர்கள், அவங்களே ஷெட்யூல் காஸ்ட்டில் தள்ளி விட்டான் தாழ்த்தப்பட்டவர்கள். இதில் இன்னும் வேடிக்கை என்னன்னா, தாழ்த்தப்பட்டவர்களே தொடக்கூடியவர்கள், தொடக்கூடாதவர்கள், ஒரு 30 அடிக்கு அந்த பக்கம் இன்னும் பேசக்கூடியவர்கள், பார்க்கவே கூடாதவர்கள்னு ஒரு பிரிவு இருக்குது. இது இல்லாத பஞ்சமர்னு ஒரு பிரிவு. கிபி 1210-220 நினைக்கிறேன், 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் இந்த சித்தர்கள் என்ற மரபு வந்து ரொம்ப பரவலாக தமிழ்நாட்டில் இருந்தது. அவர்கள் வந்து இந்த பிராமணர்களை எதிர்த்து கடுமையாக போராடினாங்க. இந்த ஜாதி பிரிவுகள், சமூக பிரிவுகளெல்லாம் எதிர்த்து போராடினாங்க. நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். சங்க காலத்தெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். இப்படி வந்து பிரிக்கிறீங்களே, இதெல்லாம் தமிழர்களை நீங்கள் ஏற்றுக்காதீங்க, நாமெல்லாம் ஒன்று. இந்த அளவில் அவங்களுடைய விளம்பரம் பிரச்சாரங்கள் இருந்தது. இது பார்த்தா இவனா பெரிய நாட்டுக்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்னு, எங்கெங்கெல்லாம் இந்த சித்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அடித்து காலி பண்ணுறான்ட்டான். இது குகையடி கலவரம்னு வருது வரலாற்றில். எத்தனை சித்தர்களை கொலை பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகம். அது சாதியே இல்லையா, நம்ம தமிழெல்லாம் ஒரே சாதின்னு சொன்னவனா காலி பண்ணிட்டாங்க. இப்படி தாங்க தமிழனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, நிலம் வந்து பிடுங்கப்பட்டது, அவன் கூலி தொழிலாளியானா, அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சு. இன்னும் சோழர் கால கல்வெட்டுகள் செல்லுது, பெண்கள் தங்களை 30 காசுக்கு கோயிலுக்கு விற்று கொண்டார்கள். 30 காசு கோயிலில் வந்து கொடுத்தாங்கன்னா, நான் உங்களுக்கு அடிமை, நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களா நான் செய்கிறேன் அப்படி பெண்கள் போயிருக்காங்க. இது கதை இல்லை, கற்பனை இல்லை, கல்வெட்டில் இருக்குது. அதே மாதிரி சில பேர் இந்த நில உரிமையாளர்கள் இந்த பெண்களை, தாழ்த்தப்பட்ட பெண்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. 20 காசு 10 காசு விலைக்கு வாங்கி இவங்க வச்சுக்கிறது. அதில் வந்து வன்கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. இந்த பெண்களை வந்து அப்புறம் விற்றுருக்கான். இவனுக்கு வேணும்னா நீ 20 காசு தான் வாங்க, நான் ஒரு 5 காசு மேலே கொடு, நீ வச்சுக்க. தமிழ்நாட்டில் அடிமை முறை இல்லை என்று பரவலாக பேசப்படுது.
ஐரோப்பாவில் தான் அடிமை முறை இருந்ததுன்னு. அதை விட கேவலமான அடிமை முறை தமிழகத்தில் 10ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களை விற்றார்கள். விற்றவர்களும் தமிழர்கள் தான், அதை வாங்கினவர்களும் தமிழர்கள் தான். நீங்கள் அமெரிக்காவில் வந்து கருப்பர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்ததுன்னா கருப்பர்களை யாரும் தொடக்கூடாதுன்னு இல்லை. அவன் வீட்டு வேலை செய்வான், அவன் வீட்டோடய இருப்பான், அவன் அன்டச்சபிள் கிடையாது. அவனுக்கு அந்த வேலை வாங்கக்கூடிய ஒரு இது தான் அவங்கள வச்சுருந்தாங்களே தவிர அவனை தொடக்கூடாதுலாம் இல்லை. உலகத்திலேயே பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் தான் அவனை தொடக்கூடாதவன்னு. எவ்வளோ கொடுமை பாருங்க. இந்த நிலைமைகள் வந்து படிப்படியாக வளருது. நிலத்துக்கு உரிமையாளன், மருத நிலத்துக்கு சொந்தக்காரன் ஒரு 10-15 விழுக்காடு கூட இல்லை, எல்லாம் வெளியில் போயிட்டான், நிலமற்று போயிட்டான். அதற்கு பிறகு வர்றாங்க நாயக்கர் மன்னர் வரலாறு. அது வருது 15ஆம் நூற்றாண்டில் வருது. அதாவது சோழ மன்னர்கள், இடைக்கால சோழர்கள் தேவலாம் வசூல் பண்ணுறது, அதில் தான் வந்து ஒரு சட்டத்திட்டங்களே உருவாக்குறாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் வீடு கட்டி கொள்ளும்போது செங்கல்லால் வீடு கட்டக்கூடாது, மண் சுவரில் தான் வீடு கட்டணும். கோர ஓலை குடிசை தான் போட்டுக்கணும், ஓடு போடக்கூடாது. சுவருக்கு வெள்ளை அடிக்கக்கூடாது. அந்த வாயில் படி குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கணும். இதை மீறி அவனாவது ஒருத்தன் வீடு கட்டிவிட்டான்னா அந்த வீட்டை இடிச்சிருவாங்க. இது 10-12 நூற்றாண்டுகளில் நடந்த வரலாறு. இதுக்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்குது. ஒரு காலத்தில் இந்த தமிழகத்துக்கே சோறு போட்ட அந்த விவசாயியை, அந்த பள்ளனை நீ கீழ்ச்சாதிரான்னு சொல்லி தள்ளி வச்சுட்டான். அந்த பெண்களை விலைக்கு வாங்கினான், விற்றான். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. இது இந்த விஜயநகர ஆட்சியில், நாயக்கர் ஆட்சியில் இன்னும் அதிகமாகிடுச்சு. இந்த 100-103 பாளைய பட்டுகளில் தமிழர்கிட்ட எத்தனை இருந்ததுன்னா 3 தான் இருந்திருக்கு. மீதி எல்லா பாளையக்காரர்களும் ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, தெலுங்கர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அந்த தெலுங்கு மரபு அதிகமாக வந்ததற்கு ஒரு அடிப்படை காரணம் இந்த இடைக்கால சோழர்களும் இந்த விஜயநகர பேரரசும் தான். அப்பொழுது வந்தவர்கள் தான் இந்த படைகளுக்கு இந்த தோல் கருவிகள், செருப்பு இதெல்லாம் தைத்து கொடுப்பதற்காக ஆந்திராவிலேருந்து அந்த செருப்பு தைக்கின்ற தொழிலாளிகளை கொண்டுட்டு வராங்க. இன்றைக்கி இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில். அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு. அவங்கள வந்து தமிழ்நாடு கெசட்டில் என்ன சொல்லியிருக்கு, ஆதி தமிழர்கள்னு அவங்க பேரை போட்டுருக்கு. அவன் ஆந்திராவிலேருந்து வந்தவன், அவனுக்கு தமிழே தாய்மொழி இல்லை. அவனுக்கு என்ன அந்த காஸ்ட் கொடுக்குறாங்க, ஆதி தமிழர். இவன் பறையனும் பழனும் நம்ம ஆள். இந்த மருத நிலத்துக்கு சொந்தக்காரன். இவர்களை வந்து ஆதி திராவிடர்னு எழுதுகிறாங்க. தமிழனை திராவிடன்னு எழுதுகிறான், தெலுங்கனை வந்து தமிழன்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் யாரும் கேட்கலைங்க. இதெல்லாம் இப்போ ஒரு 50 வருஷத்துக்குள்ளே நடந்தது. இங்கே இருந்தவங்கள்லாம் என்ன, இந்த அரசியல் தலைவர்கள், இந்த தமிழறிஞர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஏன் எங்கள் மக்களை வந்து இப்படிலாம் தாழ்த்தப்பட்டவன், கீழானவன்லாம் சொல்கிற? இது எங்கள் சமூகம் யாவது? நாங்கள்லாம் ஒன்று தானே. எங்களுக்குள்ளே எப்படி இந்த பிரிவுகளெல்லாம் உண்டாக்குனீங்க? இனிமேல் நாங்கள் அந்த பிரிவுகளெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தைரியமானவர்கள் யாரும் அல்ல. இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சிகள்லாம் இந்த சமூகங்களை பிளவுபடுத்தி இன்றைக்கி ஓட்டு வாங்கிட்டு இருக்கான். இது என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்களில் அந்த பலர்கள் வந்து இன்றைக்கும் ஓரளவுக்கு சில பேர் நிலம் வசதியோடு இருக்காங்க. நான் இந்த ஆய்வு செய்வதற்கு, கள ஆய்வு செய்வதற்கு நான் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் பண்ணும்போது, இப்போ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து அந்த ஊரில் வந்து இப்போ எல்லா சாதியும் இருக்கும், எல்லா சமூகமும் இருக்கும். அப்புறம் காலனின்னு ஒன்று தனியாக இருக்கும். நீங்கள் தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த பல்லர் கிராமம் ஊருக்கு போனீங்கன்னா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவங்க யாரையும் அடிமையாக வச்சுக்கல.
இவர்கள் அடிமையாக்கப்பட்டார்களே தவிர அவர்கள் யாரையும் அடிமையாக வச்சுக்கல அவங்க. ஆனால் அந்த பறையர்களை வந்து அடிமையாக்கின பிறகு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தன் சில பேர் வந்து நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் வள்ளுவர். அவங்க வள்ளுவர். அவங்களே பறையர்களே பெரிய சாதியம் அவங்க. நீ பாருங்க என்ன கொடுமை பாருங்க. அது இதில் ஒரு அந்த வண்ணார் மரபு ஒன்று இருந்ததுங்க. அது இப்போ போயிடுச்சு. அது அவங்களுக்கு என்னன்னா இரவில் தாங்க போய் துணி துவைக்கணும். இருட்டினதுக்கப்புறம் தான் போய் துணி துவைக்கணும். விடியறதுக்குள்ளே துவைச்சிட்டு வந்துடணும். அவங்க யாரையும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது அவர்கள் பார்த்துட்டாங்கன்னா அவங்களே சொல்லணும், ஐயா நான் அவங்கள பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். உடனே இவங்க போய் குளிப்பாங்க. ஒரு கொடுமையை பாருங்கள் தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து நீங்களாம் அமெரிக்காவில் வந்துருக்குறீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளவு முன்னேற்றம் இந்த நாடு வந்திருக்குன்னு. எவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு இன்னும் இருக்குது. இதெல்லாம் மாற்றத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? உங்கள் உறவினர்கள்ட்டையாவது சொல்லி இப்படியெல்லாம் வந்து நம்ம இருந்த தமிழர்களை வந்து இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்களே பெரிய இடைக்காலத்தில். நாம் அதெல்லாம் மறந்து நாம் தமிழர்கள் என்ற ஒரு ஒற்றுமையை நாம் உருவாக்கணும். ஆனால் நான் இங்கே பார்க்குற போது எந்த சமூகம் என்று இல்லாமல் எல்லாரும் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அமெரிக்காவில் அப்போ அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. அது இந்த நிலை வந்து தமிழ்நாட்டில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு தமிழன் யார், உலகிற்கே மூத்த கொடி முதல் கொடின்னு நம்ம சொல்கிற இந்த இனம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு பல சமூகங்களாக பிரிக்கப்பட்டு ஒற்றுமையை குறைக்கப்பட்டிருக்கு. எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள்லாம் ஓரளவுக்கு என்னையும் தெரியும், எனக்கும் சில பேரை தெரியும். அவர்கள்ட்டெல்லாம் நான் இதெல்லாம் சொல்லுவது, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. நான் எந்த செய்தியையும் வந்து நான் என்னுடைய நூலில் பதிவு பண்ணுவேன். எனக்கு யாருக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா அவங்கள பற்றி கொஞ்சம் உயர்வாக எழுதிக்கிட்டு இருப்பேன். நான் இந்த பலர்களை பற்றி இவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழகம் கொண்டு வந்துட்டாங்களே, இது எவ்வளவு கொடுமை என்று நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னால், நான் அந்த மரபு இல்லைங்க. நான் அந்த மரபாக இருந்து சொன்னேன்னாக்கா இவன் அவன் ஜாதியை சொல்கிறான்பா. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நமக்குள்ள எந்த மரபு சாதி சமூகம் எல்லாத்தையும் விட்டுருங்க. நீ தமிழன் முன்னேறாததற்கு ஒரு அடிப்படை காரணம் இதுதான். தமிழ்நாட்டில் பாருங்கள் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நான் இந்த நூல் எழுதும்போது, இந்த பண்டை தமிழர் நில மேலாண்மைங்கிற நூல் எழுதும்போது, இந்த பள்ளர் என்ற சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்றைக்கு நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஜாதியை குறிக்கல. அது இது தமிழன்கிற பொருளை குறிக்குது. இங்கே அந்த பாண்டியருடைய அடையாளம் இருக்கு பாருங்க, இதுதான் அவங்களுடைய சின்னம். கிமு 1000 ஆண்டுகளில் ரோமில் இருந்த அரசர்கள் வந்து இதே சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 2 மீன் நடுவில் செங்கோல். ரோம பேரரசு, அதாவது நம்ம வரலாற்றில் சொல்கிற பேரரசுக்கு முன்பு இந்த செங்கோல் தான் வந்து பாண்டியனுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம். பிறகு வந்து கிறிஸ்தவ மதம் அந்த ரோமில் வந்து தோன்றும்போது அங்கே போப்பாண்டவர் உருவாகிறார். இந்த போப்பாண்டவருக்கும் மன்னருக்குள்ள அதிகாரங்கள்லாம் இருக்குது என்பதை காட்டுவதற்காக அவர் கையில் ஒரு செங்கோல் கொடுக்குறாங்க. அந்த போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பிறகு அவருக்கு கீழே இருக்க கார்டினல், ஆர்ச்சி பிஷப் இவங்களுக்கெல்லாம் அந்த செங்கோரை கொடுத்து, நீங்கள் அந்த சமயச் சடங்குகள் செய்யும்போது இந்த செங்கோரை கையில் வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ சமய தலைவர்கள் கையில் வச்சிருக்கிற செங்கோல் இந்த பாண்டியனுடைய செங்கோல் தான். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இது பாண்டியனுடைய செங்கோல்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி கூட நீங்கள் அமெரிக்காவில் நிறைய சர்ச்சுகளில் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். நீங்கள் வந்து கடலோனியான்னு ஒரு நாடு இருக்குது, ஸ்பெயினில் ஒரு பகுதி. அவங்க தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. கடலோனியர் என்று தமிழர் வணிகர்களுக்கு ஒரு பேர் இருக்குது, கடலோனியர். அதை கட்டலோனியாங்கிறான்.
அவன் தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற உங்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பல்லர், அலெக்சாண்டர் பல்லர், இப்படி பேர் வச்சுருக்காங்க. இல்லையா அதெல்லாம் பல்லர்னா என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல. எங்கள் ஆன்செஸ்டர்ஸ் நேம் அது நாங்கள் வழி வழியாக வச்சுக்கிட்டு வரோம். நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், கொரியாவில் ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம் பொண்ணு, அது பேர் ஆயிஷா பல்லர். எங்கெங்கெல்லாம் போயிருக்கான் பாருங்க தமிழன். அந்த பல்லருங்கிற பேர் ஜாதியை குறிக்கிறது இல்லை, அதை நிலையில் வச்சுக்கணும். அது தமிழரை குறிக்கிற பேர். நீங்கள் மெக்சிகோவில் இருக்குது, ஸ்பெயினில் இருக்குது, கிரேக்க வரலாற்றில் இருக்குது, அசீரிய வரலாறு, சுமேரிய வரலாறு, எபிரேய வரலாறு, பாபிலோனிய வரலாறு, எல்லாத்துலேயும் இந்த பல்லருங்கிற பேர் இருக்குது. இது தமிழன் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கிறத காட்டுது. அது ஒரு பெருமையான சொல்லுங்க நமக்கு. பல்லர் என்பது ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய சொல்லு. இன்னொரு சொல்லு இருக்கு, சூத்திரன் ஒரு சொல்லு. இந்த சூத்திரங்கிற சொல்லு தமிழர்களை பயன்படுத்துவதற்கு ஆரியர்கள் பயன்படுத்தின சொல்லுன்னு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது சூத்திரன் என்பது அழகான தமிழ் சொல்லு. இது யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா சுமேரியர்கள் சொல்கிறான், நாங்கள் சூத்திரங்கிறான். இன்னைக்கு 6000-7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுமேரியர்கள் நாங்கள் சூத்திரர்கள்னு சொல்கிறான். அவன் இலக்கியங்களில் சொல்கிறான். நான் அதை படித்ததுக்கு பிறகு தான் அடடா எவ்வளோ பெரிய செய்தியை அவர்கள் சொல்லியிருக்காங்க. நாம் இதெல்லாம் சமஸ்கிருத சொல்லணும்னு இதுவரை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு நானும் நினச்சேன். அதில் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஒரு அறவுரை கடிதம் எழுதுகிறான். அவன் பேர் சேய் சூத்திரன்னு இருக்கு. சேய் என்பது அழகான தமிழ் சொல். சேய்னா மகன் அர்த்தம். மலைபடு கடாமில் வரும் நன்னன் செய் நன்னன்னு ஒரு மன்னனுடைய பேர். அதாவது ஒரு பிச்சைக்காரன் ஒரு கல் மேட்டிலேயே ஒரு 10-20 வருஷம் சாப்பிட்றது, அங்கேயே குடியிருக்கிறது, வெயில் காற்று மழை இருந்து அங்கேயே செத்து விட்டாங்க. செத்து போன உடனே அப்புறம் ஏதோ பக்கத்தில் இருந்தவங்க அங்கே இருந்தவங்க எல்லாம் அவனை தூக்கி ஏதோ அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கல் அந்த வீட்டுக்காரனுக்கு ஏற்ற வீட்டில் அவனுக்கு சொந்தமாக இருந்தவன் அந்த கல். அது ஒரு பாறாங்கல். கடைசியில் பார்த்தா அது ஒரு மாணிக்க கல் மாதிரி இருந்திருக்கு. அந்த பச்சை கல், அந்த கச்சை கல் மேலே அவன் பிச்சை எடுத்து சோறு தின்னுட்டு அங்கே தான் படுத்துருந்துருக்கான். இவ்வளவு விலை உயர்ந்த கல் மேலே நம்ம படுத்துருக்கோங்கிறது அவனுக்கு தெரியாமல் செத்து விட்டான். நீ தமிழர்கள் அப்படி தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய நாகரிகம் நம்மளுக்கு, எவ்வளோ பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரவங்க நாம். இந்த மரநிலத்தை உருவாக்கி உலகத்திற்கெல்லாம் சோறு போட்டவங்க நாம். உலகம் பூரா நம்முடைய நாகரிகத்தை கொண்டு போய் நம்ம பரப்பணும். நம்முடைய பெருமை இன்றைக்கு நமக்கே தெரியல, நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இவ்வளவு செய்திகளும் உங்களுக்கு புதுசாக இருக்குது. நீங்கள்லாம் தமிழர்கள் தான், தெரியல உங்களுக்கு. உங்களுக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. அதனால் இந்த செய்திகளை எல்லாம் உங்கள்கிட்ட நான் இன்னும் நிறையா கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து ரொம்ப எளிமை. இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் எந்த ஊரும் நேராமல், எந்த துன்பமும் இடையூறுகளை வராமல் நாம் பாதுகாக்கணும். இன்னொன்று, தமிழை தமிழர்களையும் தமிழ் மொழியையும் போற்றி பாதுகாப்பதாக சொல்லி வருகின்ற அனைவரையும் நாம் அரவணைக்கணும். இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து தமிழை பற்றிலாம் இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்காங்க. நிறைய பேர் தமிழ் வர்றாங்க. நீலாம் தமிழை இல்லை அதனால் உங்களெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தமிழை கையில் எடுக்கின்ற, தமிழ் மொழியை கையில் எடுக்கின்ற தமிழர் அல்லாத மற்றவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, தமிழ் பேசுகின்ற அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் வரலாறு. இந்த வரலாற்றை இன்றைக்கு பொறித்து பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு தமிழ் அமைப்பு இங்கே இருக்குது, அமெரிக்காவில் ஒரு பகுதியில் இருக்குன்னா எல்லா தமிழ் பேசுகிறவர்களும் இதில் இணைவாங்க. அதனால் நாம் தமிழ் பேசுகிறவர்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் அவங்கள வச்சுக்கணும். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்களே இந்த தமிழ் அமைப்பில் இருக்காங்க, மராட்டி பேசுகிறவங்களும் தமிழ் அமைப்பில் இருக்காங்க. அந்த பே ஏரியாவில் அவங்க தமிழர்களை விட இன்னும் நிறைய செலவு பண்ணுறாங்க இந்த தமிழ் அமைப்புகளுக்கு.
அதனால் நாம் வந்து அந்த குறுகிய அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்து முதல்ல நம்முடைய மக்களை வந்து நாம் ஒற்றுமைப்படுத்தணும். தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு ஆதரவு அளிக்கின்ற மற்ற சமூகத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகமாக, ஒரு எடுத்துக்காட்டான சமூகமாக இந்த பகுதியில் அமெரிக்காவில் நீங்கள் வாழணும். நிறைய சொல்லலான்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் இல்லை. இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள், இன்ஷா அல்லான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி, அதாவது இஃப் காட் வில், இஃப் காட் லைக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அடுத்த ஆண்டு அந்த இறையருள் கிடைத்ததுன்னா மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய உரையை இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக, இது ஒரு ட்ரை சப்ஜெக்ட்டுங்க. இது நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசலாம், கை தட்டலாம், சிரிக்கலாம், மேடை பேச்சாளர்கள், இது இப்போ இந்த நாம் பேசுகிற விஷயம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு தூக்கம் கூட வரும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. இதை பொறுமையாக வந்து நீங்கள் இவ்வளோ பரவாயில்ல. பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரில் போய் நான் பேசும்போது அந்த தமிழ் அமைப்பு சார்பில் வந்திருந்தவங்க 11 பேர் தான் வந்திருந்தாங்க. அங்கே அவ்வளோதான் தமிழர்கள் அவ்வளோதான் இருக்காங்க அங்கே. அதனால் எவ்வளவு மக்கள் வந்து இப்போ 1000 பேர் கூட்டத்தில் வந்து நான் போய் இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சிங்க, எத்தனை பேர் அதை உள்வாங்கிக்குவாங்க? இன்றைக்கு ஓரளவுக்கு நான் பேசுனதில் பாதிக்கு மேலே உள்வாங்கியிருக்கிறீங்க நீங்கள். இப்போ நீங்கள் இதை வந்து மற்றவர்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 100-200 பேர்களை பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய, என்னை பொறுத்தவரையில் நான் அதை வந்து ஒரு பெருமையாக நினைக்கிறது இல்லை. இப்போது இது வந்து நேரடியாகவே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே உருவாக்கி கொடுத்த வெற்றிச்செல்வன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களும் இங்கே இந்த மேடையில் சில கருத்துக்களை சொன்னாங்க. இன்னும் சில செய்திகளை அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது இப்போது எபிரேய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு முழுமையாகவே அதை பண்ணியிருக்கேன். இப்போ ஐயா ஒரு கருத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் அடுத்த ஆண்டு அந்த எபிரேய மொழி பல்கலைக்கழகம் இஸ்ரேல்லேருந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆய்வுக்கு வர சொல்லி. நான் இங்கே தலைகீழாக நின்று பார்த்துட்டேன். தமிழ்நாட்டில் யாராவது பணம் கொடுங்க ஏன்னு அரசாங்கத்துக்கிட்ட ஒருத்தரும் காலெலாம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்போ அவங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டை எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. நான் அடுத்த ஆண்டு மார்ச்சுக்கு மேலே போகலான்ட்ருக்கேன். இப்போ ஐயா ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் உங்களுக்கு பிறகு இந்த எபிரேய மொழி தமிழ் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு சொல்லணும்னா இன்னும் ஒரு இளைஞனை நீங்கள் உருவாக்கணும். அதுக்கு நான் ஒரு ஆள் தரேன், நீங்கள் இஸ்ரேலுக்கு அழைச்சிட்டு போங்க. அந்த பையனுக்குள்ள செலவை வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நான் வாங்கி தரேன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இதை அடுத்த மாதம் அதை பற்றி பேசலான் இருக்கோம். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய, எனக்கு ஒரு அவர் ஐயா சொன்னதுமே எனக்கு, நான் 10 ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த செய்திகளை யாராவது எனக்கு பின்னாடி இதை கொண்டுக்கிட்டு போகணுன்னு. ஐயா சொன்னது எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஐயா ஒரே நிமிடம். இப்போ உடனடியாக நமக்கு தேவைங்க இளைஞர்கள் இதில் ஈடுபடணும். 2வது ஸ்பான்சர்ஸ் வேணும். இப்போது வெற்றி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லலாம். டெக்சாஸ் பக்கத்தில் ஒரு புலம் சார்ந்த தமிழர் பல்லர் முடியுதுங்களா, அது எப்படி வந்தாங்க, அவங்க ஆரிஜின் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. டெக்சாஸ் பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ நானும் அவரும் அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்து செய்ய போகிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் செலவினங்கள், இப்போ ஐயாவுடைய 100 புத்தகம் 50 புத்தகங்கள் அவரே சொந்த செலவில் செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தமிழுக்காக ஸ்பான்சர்ஷிப் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. இப்போது எக்ஸ்ப்ளரேஷன் தேவைப்படுதுங்க. இப்போது அடுத்த மாதம் நான் வந்து ஒரு தமிழ் குடும்பங்களை அழைத்துக்கொண்டு காலின் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் ஒன்று போகிறேங்க. ஸோ இங்கே இருக்கிற தமிழ் குடும்பங்கள், இந்திய குடும்பங்கள் அமெரிக்க நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவை தள்ளி இருக்கோமே தவிர அந்த நாகரிகத்தோடு இன்னும் சேராமல் இருக்கும். காலின்ஸ் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட் இருக்குது. நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேங்க. அதை வந்து ஒரு 4-5 குடும்பத்தை அழைச்சிட்டு போகலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் ஆர்வம் இருந்தால் நீங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வரலாம். அது வந்து பெப்ளியோ இண்டியன், அது கூட பெரிய ரிசர்ச் பின்னாடி இருக்குது.
12th செஞ்சுரிங்கிறாங்க. நம்ம அதை போய் ஆராய்ச்சி செஞ்சு அங்கே கிடைக்கிற அந்த ஆன்டிகுட்டிஸை பார்த்து இதுதான் அமெரிக்க நாகரிகம்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் சொல்லுது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆராய்ச்சி பற்றி நம்ம ஈடுபடணும். இட்ஸ் குட் ஹாபி. திருப்பி நம்ம என்ன செய்கிறோம்னா பொங்கல், தீபாவளி இப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு இங்கே இருக்க கல்ச்சருக்காக நம்ம செய்யக்கூடியதுன்ட்டு அதுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வெற்றி செல்வன்ட்டு நேம் கொடுக்கலாம். நான் எக்ஸாக்ட்லி டேட்டில் நான் சொல்கிறேன். இங்கேருந்து காலின் இங்கேருந்து 35 கிலோமீட்டர் 30 மைல் உள்ள ஒரு 5 மைல் போனோம், அவ்வளோதான். போயிட்டு அங்கே ரிவர் ஒன்று ஓடுதுங்க. ரிவர் பக்கத்தில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஐ ஃபோன் ஐ கேன் பிரிங் அன் ஆர்கியாலஜிஸ்ட் ஆல்சோ ஃப்ரம் அமெரிக்கன் ஆர்கியாலஜி கூப்பிட்டுருக்கோம். ஸோ அது உண்டு. இரண்டாவது, ஐயா வந்து அவருடைய திருப்பி சொன்னால் அவருடைய ஷோல்டர்ஸில் நாங்கள் நிற்கிறோம். அவருடைய ரிசர்ச் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் இளைய சமுதாயம் அவர் சொன்னதை எடுத்துகிட்டு ஃபீல்டு ஒர்க் இப்போ செய்யணுங்க. நிறைய ஃபீல்டு ஒர்க் செய்யணும். சொன்ன பிரவ்விங்கிற மொழி வந்து பலுச்சிஸ்தானில் பேசிகிட்டு இருக்கிறதா 50 வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம். இன்னி வரை யாரும் அந்த மொழி எங்கே இருக்க போய் பார்த்து பலுச்சிஸ்தான்ங்கிறது இப்போ போகலாங்க. இந்தியா பாஸ்போர்ட்டில் போக முடியாது. அமெரிக்கன் பாஸ்போர்ட்டில் நீங்கள் ரொம்ப சுலபமாக பலுச்சிஸ்தான் போகலாம், உடனே கொடுத்துட்றாங்க. போய் அங்கே என்ன தமிழ் பேசுகிறாங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வரத்துக்கு இதுவரை யாரும் செய்யலை. அந்த மாதிரி இவருடைய ஆராய்ச்சி அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஃபர்தர் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னது. நன்றியா. நான் 2-3 விஷயம் மட்டும் சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஐயா வந்து எதை சொல்லணும் ட்ரை பண்ணாருன்ட்டு. ஸோ இது வந்து இப்போ இலக்கிய ஆதாரங்களை வச்சும் பேசியிருக்காரு, அப்புறம் கல்வெட்டு ஆதாரங்களை வச்சும் பேசியிருக்காரு, அப்புறம் இப்போ வந்து பண்பாட்டில் இன்னும் இருக்கிறது அதை பற்றியும் வச்சு தான் அவரோட ஆய்வு ஃபுல்லாக எழுதியிருக்காரு. நான் கொஞ்சம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ இலக்கிய ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா மல்லருங்கிற ஒரு சொல் வந்து இப்போ வந்து டோட்டலாகவே யூஸில் எல்லாம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிற விஷயங்கள் மல்லர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நம்ம குடும்பம்னு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறதுக்கே ஊர் குடும்ப முறை ஒன்று இருந்துச்சு. ஸோ குடும்பர்கள் அப்படின்னு தான் அவங்க பேர். அடுத்து மல்லருக்கு அப்புறம் குடும்பர்கள் நிறையா இருந்திருக்கு. அப்புறம் மூப்பன் இருந்திருக்கு, அப்புறம் காலாடின்னு இருந்திருக்கு, அப்புறம் பண்ணாடின்னு இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு தரப்புலேயும் இந்த விவசாய குடிகளுக்கு வந்து பல டைட்டில்ஸ் வச்சு வாழ்ந்திருக்காங்க. பட் என்னென்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு வந்த முறையே அப்புறம் ஊரில் வந்து எப்படி ஒரு ஆட்சி முறை வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நம்ம வந்து நாயக்கர் ஆட்சி எல்லா ஆட்சிகளும் வந்திருக்குது, வரி செலுக்கிறது அதெல்லாம். பட் ஆனால் ஊர்க்குடும் முறையிலேயே வந்து எப்படி வந்து வரி வசித்தாங்க, எப்படி வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து குறுநில மன்னர்கள் அளவுக்கு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர ஊர்க்குடும்ப முறை அப்படிங்கிறது ஒரு முதலே இருந்துச்சு. அது போக இப்போ லேட்டர் காலத்தில் பள்ளி இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் இந்த பல்லருங்கிற டேர்மை வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே புகுத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் இது இழிவடைய ஆரம்பிச்சிச்சு. பள்ளியசல்ங்கிற ஒரு நடையில் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு டு 19ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் எழுதப்பட்ட மொய்லி ப்ரிவலண்ட் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போதே படிச்சிருப்போம். நம்ம சிலபஸ்லலாம் பள்ளி இலக்கியங்கள்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஏன் மற்ற சமூகத்துக்கெல்லாம் எழுதாமல் அந்த ஒரு 200-300 வருஷம் ஆண்டு காலத்தில் ஏன் இந்த இலக்கிய முறை மட்டும் சிற்றிலக்கியங்களில் நம்ம படிப்போம்? வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு புதுசாக ஏன்னா பழமையை வந்து எடுத்தெறிஞ்சிட்டு புதுசாக ஒரு ஐடியாவை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி நமக்கு சினிமா ரொம்ப தேவைப்படுற மாதிரி அன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து இந்த பள்ளு பாடல்கள் பாடப்பட்டிருக்குது. ஸோ தேவரைய பல்லு அப்படின்னு இலங்கையிலலாம் நிறையா பல்லு பாடல் பாடிருக்கு. இது வந்து இவங்களோட வரலாறை கூறி அதில் வந்து இவங்களுக்கு தேவையான வரலாற்றை மற்றும் அரசாங்கத்துக்கு தேவையான வரலாற்றை மற்றும் பரப்புரை பண்ணுறதுக்கு அதிகமாக பண்ணியிருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வர்ணாசிரம் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு தமிழர்களுக்கு என்றைக்குமே வர்ணாசிரம் அப்ளிகபிள் ஆனதே கிடையாது. அதை தான் முதல்ல சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஐயா. நிறையாவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொன்னார், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி வச்சு தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதே தவிர 100-200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆர்கியூஸை பார்த்தாலே 1799 1899 1895 to 1899 நிறைய கலவரங்கள் நடந்துச்சு. சிவகாசி கலவரம், கழுகுமலை கலவரம்.
அப்போ வந்து கோயிலுக்குள்ளே போக விடல அப்படின்னு இருந்த சமூகம் கூட இன்னைக்கு வந்து உயர்ந்த சமூகமாக இன்னைக்கு ஒரு மெர்கன்டைல் கம்யூனிட்டியாக இருக்குன்னா அதுக்கு ஒற்றுமையும் பணபலமும் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரமம் படி இருந்தீங்கன்னா எனக்குமே அது மாறக்கூடாது இல்லையா? நீங்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமூகம் இதுதான் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி எப்படி இது மாற முடியும்? ஸோ வர்ணாசிரங்கிறது என்றைக்குமே இருந்தது கிடையாது. அன்னன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் ப்ராஸ்பரிட்டி, எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸு, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி, இது ரெண்டும் நான் நிர்ணயிச்சிருக்கே தவிர தமிழ் சமூகங்கள் என்றைக்கும் தமிழர் அப்படிங்கிற ஒரே ஒரு இதில் தான் இருந்திருக்கு. பின்னாடி வந்து ஆட்சி முறையில் வந்து லேண்ட் ரைட்ஸ் எப்படி போக ஆரம்பிச்சிச்சோ, ஸோ நில உடைமைகள் மாற மாற இவங்க வந்து வெறும் பண்டைய தமிழர்களோட பெயர்களே மாற்றப்படுது, ஸோ அடையாளங்கள் மாற்றப்படுது. ஸோ என்றைக்கு அடையாளங்களை இழக்கிறோமோ அது வந்து அதனால தான் நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறோம். அதில் இந்த 2 இது ஆதிச்சநல்லூரில் ஒரு விஷயம் சொன்னார் ஐயா, டி.கே. வீராஜன் ஐயா. அங்கே வந்து ஆதிச்சநல்லூருங்கிற பேரில் அப்புறம் அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த பாண்டியராஜா கோயில் பக்கத்தில் அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கோயில் அந்த கிணத்துல அது பேரே ஆதிநித்த குடும்பன்கிற பேரில் தான் இருக்குது. ஸோ அந்த குடும்பங்கிறவருக்கு அங்கே வந்து பூர்வீகமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. அங்கே நெல் நாகரிகத்தை அந்த ஏரியாவில் ரொம்ப பயிற்றுச்சிருக்காங்க. அது போக மெட்டலர்ஜிக்கல் சிவிலைசேஷனாக மாறி இருக்குது. ஆதிச்சநல்லூரில் வந்து நிறைய மெட்டலர்ஜிக்கல் ஃபைன்ஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு தவறான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. அதாவது எக்கனாமிக்லி இன்றைக்கி வந்து டவுன் ரோட்னா இல்லை சப்ரஸ் காஸ்ட்டாக இருக்கிறவங்க கோயிலில் போகக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க நிறையா சொல்லிட்டு ட்ரை பண்ணது பேரூர், நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க, பேரூர் மடம், பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் வந்து தமிழகத்தில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயில்கள் எல்லாருக்குமே இவங்க சொல்கிற குடும்பங்களுக்கோ மற்றவர்களுக்கோ இன்றைக்கும் பரிவட்டம் கட்டப்பட்டு இன்றைக்கும் முதல் உரிமை வழங்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம சோஷியல் ஹிஸ்ட்ரியில் இதை சொல்லாமல் நம்ம வந்து மாற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வளர்ந்துட்டு இருக்குது. அங்கே 2 இது போயிட்டுருக்குது. ஒன்று வந்து டி.கே. ராஜன் ஐயா வந்து ஆதிச்சநல்லூர் அங்கே ஃபுல்லாக ஆய்வு பண்ணி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணது. இன்னொன்று வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 333வது வருஷமாக வெண்கொடை திருவிழான்னு ராஜபாளையம் பக்கத்தில் அவங்க இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதாவது நீர்காத்த ஐயனார் ஒரு கோயில் சாமிக்கு அவங்க அறுவடை செஞ்சு படைக்கிறது. ஸோ அமெரிக்க வரலாறே 300 வருஷம் அவ்வளோதான் நம்ம வந்து இங்கே படிக்கிறாங்க பசங்க. ஆனால் ஒரு சமூகத்தினர் இன்றைக்கும் வந்து வருடம் சித்திரையில் வெண்கொடை திருவிழான்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தமிழகத்தில் யாருக்குமே தெரியாது. 300 வருஷமாக பாதுகாத்திருக்கிற விஷயம் தமிழகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, அதுதானே அவங்களோட வரலாறு. அவர் இன்னொன்று என்ன சொல்லப்படுறாருன்னா அந்த சொல் வந்து அவர் பல்லர் அப்படின்னு சொல்லிட தமிழன்கிறத குறிக்குது, இல்லை பாண்டியன்கிற சொல் வந்து பல்லன்கிறதுக்கு இணையாக இருக்குது. அப்படி இருக்கிறத வந்து அது ஒரு வேர்க்குடி. அதுலேருந்து பல இன்னைக்கு எப்படி வந்து பல இதாக பிரிஞ்சிடும், ஒவ்வொரு வேலையை செய்யப்பட்டு அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அதில் எஸ்எம்இஸ் ஆகிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலும் பல பேர் ஆரம்பித்து அதை மாறிட்டாங்க. ஆமாம், அதில் சில டைம் வந்து அந்த முதன்மையான முதல் குடிங்கிறதுக்கு நில உடைமைகள் பறிக்கப்படும் பொழுது மிச்சவங்களுக்கெல்லாம் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து புதுசாக வர்றவங்க கண்டிப்பாக வந்து இவங்க காலகாலத்துக்கு இவங்க தான் மண்ணின் மைந்தர்கள்னு தெரிஞ்சுன்னா அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த விஷயத்தை கொஞ்சம் சப்டியூ பண்ணி புதுசாக வந்தவங்களுக்கு இல்லை அவங்க கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு ஜமீன்களை கொடுத்தும் பின்னாடி வந்ததெல்லாம் இது பாலைப்பட்டு முறைக்கு அப்புறமும் ஜமீன் முறை வந்தப்பையும் நில அவங்க வந்து இதில் ஏன் வந்து ரிவால்ட் நடக்கலை, ஏன்னா இவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கப்ப ஏன் மக்கள் வந்து ரிவால்ட் பண்ணலைன்னா அவங்க செஞ்ச தொழில் மாறவே இல்லை. என்றைக்கும் உழவு செய்கிறோம், உழவு செஞ்சுட்டு தான் இருக்கா, அறுவடை செய்கிறோம், அறுவடை செஞ்சுட்டு தான் இருக்கா, அவங்க கோயிலுக்கு போய் படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள் வராதனால அவங்க வந்து என்றைக்கும் நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்கன்னா தான் மறுப்பாங்க. அவங்க நில உடைமைகள் வந்து மட்டும்தான் மாறிச்சே தவிர அவங்களோட வாழ்வாதார நிலைக்கையில் போச்சு. பட் அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை மாறவே இல்லை. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரிவால்ட்டே ஆகலை. என்றைக்குமே நம்ம சொல்ல வர்றது எல்லாமே எல்லாருமே ஒரு வழியில் ரிலேட்டடு. இது காலத்துக்கு முன்பாக வர்ணாசிரங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கே 100 வருஷத்துக்குள்ளே நம்ம மாற்றங்களை வந்து தமிழ் சமூகத்துக்குள்ளே பார்த்துருக்கோம். அதை இன்றைக்கி நம்ம அங்கீகரிச்சிருக்கோம். ஸோ அந்த முறையில் வந்து நம்ம வந்து ஒருத்தரை பற்றி புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள வந்து தாழ்த்தியோ உயர்த்தியோ பேச மாட்டோம். ஏன்னா எல்லாரும் ஒன்று, எல்லாம் ஒன்றுலேருந்து வந்தது தான் அப்படிங்கிற விஷயம் புரியும். அப்படிங்கிறத வந்து பல்வேறு சொல்லியிருக்காங்க. நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஏன்னா விஜயநகர பேரரசுலேயே வந்து ஸ்ரீலிபுத்தூர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது.
தேவேந்திர குடும்பன் அப்படிங்கிறவன் எப்படி பாண்டிய வழியில் வந்தான் அப்படிங்கிறதுக்கு பெரிய கல்வெட்டு போட்டு பல உரிமைகளை திருமலை நாயக்கரே கொடுத்து அவங்களுக்கு வந்து திருமலை குடும்பங்கிற பேரை டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்னதான் அடக்குமுறை பண்ணாலும் அவங்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குன்னா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகங்களை தமிழ் சமூகங்களில் நம்மளே அடையாளம் காமிக்கலைன்னா தமிழர் வரலாறு எப்படி வரும் வெளியில்? தமிழர் வரலாறு வெளியில் வரணும்னா இந்திய வரலாறு எப்படி வரும்? இதை உணர்ந்து நம்ம வந்து வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுவும் வந்து வேர்ல்டில் பல சிவிலைசேஷனில் இன்னொன்று இல்லாமல் ஒரு சிவிலைசேஷன் இருக்குது, அங்கேயும் தமிழ் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நிறைய பேர் உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மேலாய்வு நிறையா பண்ணணும். ஸோ நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற அடையாளங்களை மறைச்சு வைக்கிறதுனால தமிழுங்கிறது வெளில வர மாட்டேங்குது, இந்தியர்களோட பழமை வெளில வர மாட்டேங்குது. இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரி அறிஞர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு இவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க நிறையா இருக்குது. காந்தல் யாருன்னா ஒரே நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு நன்றியுடைய அனுப்பிச்சிங்களா இருக்கும். அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்கள் இந்த சமூக வலைதளம் இப்போ பிரபலமாக இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு இந்த தான் வந்து பார்க்குறேன். அது மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா சின்ன 15 நிமிடம் பண்ணீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் அவ்வளோதான் இருக்குது. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃபோனையே என்னால் சரியாக பயன்படுத்த தெரியாது. ஃபோன் வந்தால் பேசுவோம் அவ்வளோதான், கொடுப்போம், ஃபோன் பண்ணோம் அவ்வளோதான். இந்த மீடியாவை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கற்றுக்குங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கற்றுக்கிற நேரத்தில் ஒரு புத்தகம் எழுதிடுவேன். இல்லையா, நீங்கள் வந்து இப்போ அது மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் இப்போ பண்ணுறது சில நண்பர்கள் வந்து எனக்கு உதவுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒரு யாராவது அந்த இந்தியாவில் ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்கள் யாருக்காவது ஒரு மாதம் 2 மாதம் ஒரு வருஷம் ஸ்பான்சர் பண்ணி அவருடைய பயணம் பண்ணுறதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஒரு பதிவு பண்ணுற மாதிரி பண்ணி ஆதாரப்பூர்வம் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து அமையும். அவங்களுக்கு வந்து அறிவு இருக்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துறதுக்கான சூழல் பணப்பதிவு மாதிரி தான் பண்ணாமல் இருக்கணும். உங்களுடைய முகவரி இருந்தால் கொடுங்க, பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப நன்றிங்க. மெட்ரோ பிளஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்த மாதிரி ஒரு விழாவை ஏற்படுத்திய வெற்றி செல்வனுக்கும் மெட்ரோ பிளஸ் தமிழ்ச்சங்கத்திற்கும் நீங்கள் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதை வந்து தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டுருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அடிக்கடி சந்திப்போம், அவசியம் வருவீர்கள். தமிழ் வந்து இணைச்சிரும். 2-3 கருத்துக்கள் வந்து எல்லாருமே எல்லா கருத்துக்களையும் அப்படியே ஏற்றுக்க முடியாது. அதே சமயத்தில் எல்லா கருத்துக்களையும் ஒதுக்கவும் முடியாது. இதை வந்து முதல்ல அடிப்படை என்ன அப்படிங்கிறத விட இன்றைக்கி சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் அனைவரும் எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாவது எடுத்து ஒன்றுபட்டு செயல்படுறதுக்கு செழுமையை செழிக்க வைத்தாலே வந்து பெருமை தெரியும். இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ குழந்தைகள் அடுத்த தலைமுறையில் வர குழந்தைகளுக்கு இந்த அளவு போய் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்க நம்மளை மதிப்பிட மாட்டாங்க. என்னடா இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு தொட்டுடுவோம். நம்ம பிள்ளைங்ககிட்டே நம்ம ஒரு நல்ல ஒரு தந்தையா தகப்பனா தமிழனா இருக்கிறதுக்கான